விசிடி நம்பரு 189 189 அஹமத் நகர். முரளி டேட்டு 5/2/2005. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 4/2/2005. 5 फरवरी 2005 का प्रातः क्लास. 5 பிப்ரவரி 2005 மார்னிங் கிளாஸ் ஆயிருக்குது. हेडिंग दिया है मीठे बच्चे. ஹெட்டிங்க கொடுத்திருக்காங்க இனிமையான குழந்தைகளே. तुमने अब तक जो कुछ पढ़ा है நீங்க இப்போ வரைக்கும் ஏதெல்லாம் படிச்சிருக்கீங்க उसे भूल जाओ. அத மறந்துடுங்க. जीते जी मरना உயிரோட இருக்கிறப்பவே இறந்து போகிறது. माना सब कुछ भूल जाना. அப்படின்னா எல்லாமே மறந்து போயிடுறது. पिछला कुछ भी याद न आए. இப்போ கடந்தது எதுவுமே நினைவு வரக்கூடாது, நினைவு இருக்க கூடாது. गीत चला है ओम नमो शिवाय. பாட்டு வாசிக்கப்பட்டிருக்குது ஓம் நம சிவாய். बच्चों को समझाया गया है குழந்தைகளுக்கு புரிய வச்சிருக்காங்க. जब शांति में बिठाते हो எப்போ சாந்தில உட்கார வைக்கிறீங்களோ जिसको निष्ठा अक्षर कहा गया है அதுக்கு நிஷ்டா என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. तो ये ड्रिल कराई जाती है. அப்போ இந்த ட்ரில்ல செய்ய வைக்கப்படுகிறது. अभी बाप बैठ रूहानी बच्चों को समझाते हैं. இப்போ அப்பா உட்கார்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. निष्ठा करना நினைவுல உட்கார வைக்கிறது, உட்காரது. याद में स्पेशल बैठना நினைவுக்காக ஸ்பெஷலாக உட்காரது. ये अलग बात है. இது தனியான விஷயமா இருக்கு. और अभी जो बाप बैठ रूहानी बच्चों को समझाते हैं பிறகு இப்போ அப்பா உட்கார்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு என்ன புரிய வைக்கிறாங்க वो एक अलग बात है. அது ஒரு தனி விஷயமா இருக்குது. समझाते हैं कि जीते जी जो मरे हैं புரிய வைக்கிறாங்க உயிரோட இருந்து யாரு இறந்து போயிருக்கீங்க. कहते हैं சொல்றாங்க कि हम जीते जी मर चुके हैं. நாங்க உயிரோட இருக்கிறப்பவே இறந்து போயிருக்கோம் யாரு சொல்றாங்களோ जैसे मनुष्य मरता है எப்படி மனிதன் இறந்து போகிறான் तो सब कुछ भूल जाता है ना. அப்போ எல்லாமே மறந்து போயிடுறாங்க இல்லையா. सिर्फ संस्कार मात्र रह जाते हैं. வெறும் சன்ஸ்காரம் தான் இருந்துடுது. अभी तुम भी बाप का बनकर दुनिया से मर गए हो. இப்போ நீங்க கூடயும் அப்பாவோட குழந்தை ஆகி உலகத்திலிருந்து இறந்து போயிட்டீங்க. कौन सी दुनिया से मर गए हो? எந்த உலகத்திலிருந்து இறந்து नई போயிருக்கீங்க? दुनिया से. புது உலகத்திலிருந்தா? पुरानी दुनिया से मर गए हो. பழைய உலகத்திலிருந்து இறந்து போயிருக்கீங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க तुम्हारे में भक्ति के संस्कार थे. உங்களுக்குள்ள பக்தியினோட சன்ஸ்காரம் இருந்தது. पुरानी दुनिया के जो भी संस्कार थे பழைய உலகத்தினோட ஏதெல்லாம் சன்ஸ்காரம் இருந்ததோ 63 जन्मों की भक्ति के संस्कार थे. 63 ஜென்மங்கள்ல பக்தியினோட சன்ஸ்காரம் இருந்தது. अब तुम बाप के बच्चे बन गए. இப்ப நீங்க அப்பாவோட குழந்தைகள் ஆயிட்டீங்க. तो जब बाप के बच्चे बने இப்ப அப்பாவோட குழந்தை ஆயிருக்கீங்கன்னா तो पुराने संस्कार तुम्हारे बदल जाने चाहिए. அப்போ பழைய சன்ஸ்காரம் உங்களோடது மாறிடணும்னு சொல்றாங்க. बदल रहे हैं. மாறிட்டு இருக்குது. किनके बदल रहे हैं? யாரோடது மாறிட்டு இருக்குது? जो जीते जी पुरानी दुनिया से யாரு உயிரோட இருக்கிறப்போவே பழைய உலகத்திலிருந்து मर चुके हैं. இறந்து போயிருக்காங்க. तुम मरते हो ना. நீங்க இறந்து போகிறீங்க இல்லையா?
मरने से मनुष्य पढ़ा हुआ सब कुछ भूल जाता है। இறந்து போகிறதுனால மனிதன் படிச்சிருக்கிறது எல்லாமே மறந்துடுறான். फिर दूसरे जन्म में नए सिरे पढ़ना होता है। பிறகு அடுத்த ஜென்மத்துல புதுசாக படிக்க வேண்டியதாக இருக்கும், மறுபடியும் படிக்க வேண்டியதாக இருக்கும். मृत्यु भी एक ऐसा जबरदस्त एक्सीडेंट है। மரணம் கூடயும் அப்படிப்பட்ட சக்திசாலியான ஆக்சிடென்ட் இருக்குது. जैसे कोई आदमी की अचानक एक्सीडेंट हो जाती है, எப்படி ஒரு மனிதனுக்கு திடீரென ஆக்சிடென்ட் ஆயிடுது, और वो पिछला सब कुछ भूल जाता है। பிறகு அவங்க என்ன செய்யறாங்கன்னா கடந்தது எல்லாமே மறந்து போகிறாங்க. तो तुम्हारी तो ये बेहद की मौत है। உங்களோடது என்னன்னா இது எல்லோருக்கு அப்பாற்பட்ட மரணம் ஆயிருக்குது. 63 जन्मों के बाद 63 ஜென்மங்களுக்கு பிறகு तुम्हारा ये नया जन्म हुआ है। உங்களோடது ஒரு புது ஜென்மம் ஆயிருக்குது. உங்களோடது இந்த புது ஜென்மம் ஆயிருக்கு. तो मरने से मनुष्य पढ़ा हुआ सब कुछ भूल जाता है, फिर दूसरे जन्म में नए सिरे पढ़ना होता है। இறந்து போகிறதுனால மனிதன் எல்லாமே மறந்து போயிடுறான். பிறகு மறுபடியும் புதுசாக படிக்க வேண்டியதாக வருது. बाप भी कहते हैं तुम जो कुछ पढ़े हुए हो भूल जाओ। அப்பாவும் சொல்றாங்க நீங்க ஏதெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாமே மறந்து போயிடுங்க. क्योंकि तुम बाप के बने हो। ஏன்னா நீங்க அப்பாவோட குழந்தைகளா இருக்கீங்க. पारलौकिक बाप के बने हो ना। पारलौकिक அப்பாவோட குழந்தைகளா இருக்கீங்க இல்லையா? मैं तुमको नई बातें सुनाता हूँ। நான் உங்களுக்கு புது விஷயங்களை சொல்றேன். उस पुरानी दुनिया में तो पुराने मनुष्य गुरु होते हैं। அந்த பழைய உலகத்துல பழைய மனித குருக்கள் இருப்பாங்க. पुराने ही वही शास्त्र चले आते हैं। அந்த பழைய சாஸ்திரங்கள் தான் வந்துட்டு இருக்குது. पुरानी ही सारी बातें होती हैं। எல்லாமே பழைய விஷயங்கள் தான் இருக்கும். और मैं तो नई दुनिया के लिए तुम्हें सब कुछ नया सुनाता हूँ। பிறகு நான் புது உலகத்துக்காக உங்களுக்கு எல்லாமே புதுசான விஷயங்களை சொல்றேன். जो दुनिया में कोई नहीं सुनाते உலகத்துல யாருமே எதுவுமே சொல்லுறது இல்லையோ वो मैं सुनाता हूँ। அது நான் சொல்றேன். अगर मनुष्य गुरु भी ஒருவேளை மனித குரு கூடயும் पुरानी बातें सुनाए सकते பழைய விஷயங்களை சொல்ல முடியுதுன்னா तो फिर मेरे आने की क्या दरकार। அப்போ நான் வர்றதுனால என்ன லாபம்? நான் வந்திருக்கேன்னா என்ன லாபம்? அப்போ भगवान इस सृष्टि पर आता है ना। பகவான் இந்த சிருஷ்டிக்கு வராங்க இல்லையா? जरूर तब आता होगा கண்டிப்பாக எப்போ வராங்கன்னா जब सब अपनी अपनी बातें எப்போ எல்லாருமே அவங்க பேச்சுகள் अपना अपना मंथन அவங்க மந்தனம் सुना करके थक जाते हैं। சொல்லி கலத்து போயிடுறாங்க. लेकिन दुनिया परिवर्तित नहीं होती। ஆனா உலகம் மாறுறது இல்ல. लेकिन मैं तब आता हूँ ஆனா நான் எப்போ வரேன்னா जब ये पुरानी दुनिया परिवर्तित होने वाली होती है। எப்போ இந்த பழைய உலகம் மாறுற ஸ்டேஜ்ல இருக்குமோ उसकी निशानी है एटम बम। பாபா சொல்றாங்க அதுக்கு அடையாளம் இருக்குது ஆட்டம் பாம்ப். जो कार्य दुनिया में किसी ने नहीं किया எந்த வேலை உலகத்துல யாரால கூடயும் செய்ய முடியல वह कार्य देव देव महादेव करते हैं। அந்த வேலைய தேவ தேவ மகாதேவ் செய்றாங்க. इसलिए उनके नाम के पीछे से लगाया जाता है அதனாலதான் அவங்களோட பேருக்கு பின்னாடி हर हर இந்த விஷயத்தை ஆட் பண்ணப்படுகிறது. ஹர் ஹர் बम बम। பம் பம். पूर्व जन्म के सारे ही पापों का हरण कर लेता है।
கடந்த ஜென்மத்தினோட எல்லா பாவங்களை எடுத்துக்கிறாங்க. और पहले पहले ज्ञान के बम फोड़ता है. பிறகு ஃபர்ஸ்ட் ஞானத்தினோட பாம்ப வெடிக்கிறாங்க. जिससे पुरानी दुनिया की सारी ही पुरानी भक्ति मार्ग की बातें அது மூலமாக பழைய உலகத்தினோட எல்லா பக்தி மார்க்கங்களினோட விஷயங்கள் खलास हो जाती है. எல்லாமே முடிஞ்சு போயிடுது. जो मनुष्य गुरुओं ने झूठ सुनाया है எந்த மனித குருக்கள் பொய்ய சொல்லிருக்காங்க वो सब खलास होने लगता है. அவங்க அது எல்லாமே முடிஞ்சிடுது. तुमको नई बातें सुनाता हूँ. உங்களுக்கு புது விஷயங்களை சொல்றேன். तो अब वेद शास्त्र ग्रंथ जप तप आदि இப்போ வேத சாஸ்திர கிரந்தம் ஜப்பம் தப்பம் இது எல்லாமே ये सब बातें भूल जाओ. இந்த எல்லா விஷயங்களை மறந்துடுங்க. मैं ये सब कुछ करना सिखाता नहीं हूँ. நான் இதெல்லாமே பண்றது கத்து கொடுக்கறது இல்ல. कोई ऋग्वेद यजुर्वेद की पढ़ाई पढ़ाता हूँ क्या? இப்போ ரிக்வேத் யஜுர்வேதினோட படிப்பை படிக்க வைக்கிறேனா? कोई संस्कृत के शास्त्र लेकर के पढ़ाता हूँ क्या या पढ़ता हूँ क्या? சான்ஸ்கிருத்தினோட சாஸ்திரத்தை எடுத்து படிக்க வைக்கிறது செய்யறேனா? माला हाथ में देकर மாலைய கையில கொடுத்து नाम का जाप कराता हूँ क्या? அந்த பேர் என்ன இருக்குதோ அதோட ஜபம் செய்ய வைக்கிறேனா? मैं तो बताता हूँ நான் சொல்றேன் कि माला के गुरुओं में तुम जो नाम जाप करते हो हर गुरुए के साथ राम 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 राम. நான் என்ன சொல்றேன்னா இந்த மாலை கூட ஒவ்வொரு மணி கூட என்ன செய்றீங்கன்னா நீங்க ராமா ராமான்னு சொல்லி என்ன ஜபிக்கிறீங்களோ वो हर आत्मा रूपी गुरिया है. அது ஒவ்வொரு ஆத்மா ரூபமான மணியா இருக்குது. जो संगठन के सूत्र में परमात्मा आकर के बांधता है. என்ன செய்யறாங்கன்னா பரமாத்மா அப்பா வந்து அவங்கள சங்கடனையினோட அந்த சூத்திரத்துல கட்டுப்படுத்துறாங்க. हर धर्म में माला घुमाई जाती है. ஒவ்வொரு தர்மத்துல கூடயும் மாலைய உருட்டுறாங்க. हिंदू मुसलमान सिख हिंदू मुसलमान सिख ईसाई क्रिश्चियंस बौद्धि हर धर्म के लोग तो माला घुमाते हैं ना. ஒவ்வொரு தர்மத்தினர்கள் கூடயும் தர்மத்தினோட ஜனங்கள் மாலைய உருட்டுறாங்க இல்லையா? माला के मणकों को घुमाते जाते हैं. மாலையினோட மணிகளை உருட்டிட்டே வராங்க. वो माला के मणके அந்த மாலையினோட மணிகள் तुम आत्मा रूपी बच्चों की यादगार है. ஆத்ம ரூபமான குழந்தைகளான உங்களோட நினைவார்த்தமாயிருக்கு. जिन श्रेष्ठ आत्मा रूपी बच्चों ने எந்த சிரேஷ்ட ஆத்மா ரூபமான குழந்தைகள் नई दुनिया की स्थापना के कार्य में புது உலகத்தினோட ஸ்தாபனையினோட வேலையில और पुरानी परंपराओं के विनाश के कार्य में பிறகு பழைய பரம்பரை இந்த விநாசத்தினோட வேலையில इस दुनिया के अंदर सबसे जास्ती सहयोग परमात्मा को दिया है. இந்த உலகத்துல எல்லாத்தை விட அதிகம் பரமாத்மாக்கு உதவிய செஞ்சிருக்கீங்க. பரமாத்மாயினோட வேலையில 108 அந்த 108 मणकों की माला மணிகளோட மாலை सारी दुनिया के सभी धर्म के लोग सिमरते हैं. முழு உலகத்துல எல்லா தர்மத்தினோட ஆத்மாக்கள் அவங்கள ஜபிக்கிறாங்க, स्मरण करते हैं. நினைவு பண்றாங்க. तो जरूर कोई कार्य किया होगा ना. அப்போ கண்டிப்பாக ஏதோ வேலை செஞ்சிருப்பாங்க இல்லையா? ऐसा श्रेष्ठ कार्य இப்படிப்பட்ட உயர்ந்த செயல்கள் मैं तुमको नया ज्ञान देकर के कराता हूँ. நான் உங்களுக்கு புது ஞானத்தை கொடுத்து செய்ய வைக்கிறேன். पुरानी बातें नहीं सुनाता हूँ, பழைய பேச்சுகளை சொல்லுறதில்ல, नई बातें सुनाता हूँ.
புது விஷயங்களை சொல்றேன். नई बातें सुनाकर नए युग की स्थापना करता हूँ. புது விஷயங்களை சொல்லி புது உலகத்தினோட ஸ்தாபனைய செய்யறேன். तुमसे कोई जाप नहीं करवाता हूँ உங்க மூலமாக ஜப்பம் ஒண்ணு பண்ண வைக்கிறது कि இல்ல. नाम जाप करो, ராமனோட ஜப்பம் பண்ணுங்க, राम 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 कृष्ण कृष्ण कृष्ण. ராமா 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 கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு नहीं, அப்படி செய்ய வைக்கிறேன்ற விஷயம் இல்ல. कोई तपस्या भी नहीं करवाता हूँ தபஸ்யா கூடயும் ஒண்ணு செய்ய வைக்கிறது இல்ல. कि एक टांग से खड़े हो जाओ, ஒரு கால் மேல நின்னிக்கோங்க, सर के बल खड़े हो जाओ, தலையினோட அந்த பலம் மூலமாக அந்த ஒரு ஆதாரம் எடுத்து நின்னிக்கோங்க, सर्दी गर्मी में बैठ जाओ. குளிர்ல இல்லைன்னா வெயில்ல உட்காருங்க. ऐसी कोई तपस्या करना नहीं सिखाता हूँ. இப்படிப்பட்ட தபஸ்யா பண்றது நான் ஒன்னும் கத்து கொடுக்கறது இல்ல. ये देह को एकाग्र करने का कोई कार्य है, कोई ऐसी तपस्या नहीं कराता हूँ. இந்த தேகத்தை ஒருநிலைப்படுத்துற எந்த ஒரு தபஸ்யினோட வேலைய செய்ய வைக்கிறது இல்ல. मैं तो तुमसे நான் உங்களை मन को एकाग्र करने की प्रक्रिया, நான் உங்ககிட்ட மனத ஒருநிலைப்படுத்துற அந்த செயல்முறை धारण कराना चाहता हूँ. அத தாரண பண்ண வைக்கணும்னு விருப்பப்படுறேன். जो कहते हैं मन को जीते, இதுக்காக மகிமை இருக்குது. மனசு மேல வெற்றி அடைஞ்சோம்னா जीत है, அப்போ வெற்றி. और मन को हारे, பிறகு மனது மூலமாக தோல்வியை அடைஞ்சோம்னா हार है. தோல்வின்னு சொல்றாங்க. मन बहुत चंचल है. மனது ரொம்ப சஞ்சலமானதா இருக்குது. कितना प्रयत्न करते हैं एकाग्र करने का, எவ்வளோ முயற்சிய பண்றாங்க ஒருநிலைப்படுத்துறதுக்காக, तो भी टिकता नहीं है. ஆனாலும் நிலைக்கிறது இல்ல. वर्षों बीत गए, வருஷ கணக்குல டைம் கடந்து போயிடுச்சு. संस्कृत की गीता पढ़ते पढ़ते कितने वर्ष हो गए. சான்ஸ்கிருத்தினோட கீதாவை படிக்க படிக்க எவ்வளோ வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. उस गीता में भी அந்த கீதையிலையும் अर्जुन ने भगवान से पूछा அர்ஜுனன் பகவான் கிட்ட கேட்டாங்க, कि भगवान ये मन बहुत चंचल है, பகவானே இந்த மனது ரொம்ப சஞ்சலமானதா இருக்கு, इसको कैसे कंट्रोल किया जाए. இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? तो उस गीता में भी बताया है, அப்ப அந்த கீதையில கூடயும் சொல்லிருக்காங்க, जो मनुष्यों के द्वारा लिखी हुई है. எது மனிதர்கள் மூலமாக எழுதப்பட்டிருக்குது. अभ्यासेन तो कौन्तेय वैराग्येण च गृह्यते. அபியாசனத்து கௌந்தேய வைராகியனத்தை கிரயத்தே. अभ्यास करो, பயிற்சிய பண்ணுங்க. मन बार बार चंचल होता है, बार बार उसको ठिकाने पर लाओ. மனது அடிக்கடி சஞ்சலமாகுது, அடிக்கடி அத ஒரு நிலைக்கு கொண்டு வாங்க. बार बार भागता है, बार बार आत्मिक स्मृति दिलाओ. அடிக்கடி ஓடி போகுது, அடிக்கடி ஆத்மிக ஸ்திதிய நினைவு செய்ய வைங்க. आत्मिक स्मृति में जितना जितना टिकते जाएंगे, ஆத்மிக ஸ்திதியில எந்த அளவுக்கு நிலைச்சிட்டே வருவீங்களோ उतना उतना मन की चंचलता समाप्त होती जाएगी. அந்த அளவுக்கு மனதினோட சஞ்சலமான தன்மை முடிஞ்சு போயிடும்னு சொல்றாங்க, விநாசம் ஆயிடும். उसके लिए सबसे बढ़िया तरीका है அதுக்காக எல்லாத்தை விட நல்ல மெத்தடா இருக்குது अमृत वेले की याद. அமிர்தவேலையினோட நினைவு. अमृत वेले அமிர்தவேலையில उठते ही कोई दूसरा संकल्प न आवे. ஏஞ்ச உடனேயே மத்த எந்த சங்கல்பம் கூடயும் வரக்கூடாது. मैं आत्मा ज्योति बिंदु सितारा, நான் ஆத்மா ஜோதி பிந்து நட்சத்திரமா இருக்கேன். 5, 10, 15 मिनट भी 5, 10, 15 நிமிஷங்கள் கூடயும் अगर ये प्रैक्टिस पक्की की, ஒருவேளை இந்த பிராக்டிஸ் பக்கா பண்ணிக்கிட்டீங்கன்னா दृढ़ता पूर्वक
உறுதியான தன்மை மூலமாக कि मैं स्टार आत्मा हूँ, என்னன்னா நான் ஸ்டார் ஆத்மா இருக்கேன். के मध्य में चमकता हुआ सितारा, இரு புருவக்கு நடுவுல ஷைனிங் ஆயிட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயிருக்கிறேன். जिसकी यादगार இதோட நினைவார்த்தம் मस्तक में टीका लगाते हैं. நெத்தி மேல என்ன செய்யறாங்கன்னா திலக்கத்தை வச்சுக்கிறாங்க. जरूर आत्मा यहाँ टिकी हुई है. கண்டிப்பாக ஆத்மா இங்க நிலைச்சிருக்குது. बिंदी लगाते हैं. பிந்திய வச்சுக்கிறாங்க. जरूर आत्मा बिंदी मिसल है. கண்டிப்பாக ஆத்மா பிந்தி போல இருக்குது. उस ज्योति बिंदु की रोशनी इन आंखों से निकल रही है. அந்த ஜோதி பிந்துவினோட பிரகாசம் இந்த கண்களால வெளிப்பட்டு இருக்குது. आत्मा शरीर छोड़ देती है ஆத்மா எப்போ சரீரத்தை விட்டுடுதோ तो ये आंखें बटन हो जाती है. அப்போ இந்த கண்கள் பட்டன் ஆயிடுது. आंखों की रोशनी गायब हो जाती है. கண்களினோட பிரகாசம் மறைஞ்சு போயிடுது. तो ये तपस्या मैं तुमको सिखाता हूँ. அப்போ இந்த தபஸ்யா நான் உங்களுக்கு கத்து கொடுக்கறேன். न जाप कराता हूँ, ஜப்பம் கூடயும் செய்ய வைக்கிறது இல்ல. न कोई शारीरिक तपस्या कराता हूँ. பிறகு ஷாரீரிக்கனா அந்த சரீர மூலமாக தபஸ்யா செய்ய வைக்கிறது கூடயும் இல்ல. ये मन को तपाने की तपस्या है. இது மனத தபஸ்யா பண்ணுற தபஸ்யா இருக்குது. मन को एकाग्र करना. அப்படின்னா மனத ஒருநிலைப்படுத்துறதுக்கான இருக்கக்கூடிய தபஸ்யா. देह को भूलना. அந்த தபஸ்யா தேகத்தை மறந்து போயிடணும். आत्मिक स्थिति में स्थित रहना. ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைச்சிருக்கிறது. लेकिन सिर्फ अभ्यास से भी नहीं होगा. ஆனா வெறும் பயிற்சி பண்றதுனால மட்டுமே ஆகிறது இல்ல. अभ्यास के साथ साथ பயிற்சி கூடயே इस पुरानी दुनिया के पदार्थों को, இந்த பழைய உலகம் பழைய உலகத்தினோட பொருள்கள் पुरानी दुनिया के जो भी मित्र संबंधी आदि हैं, பழைய உலகத்தினோட யாரெல்லாம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் இருக்காங்க उन सबसे वैराग आना चाहिए. அவங்க எல்லாரிடம் இருந்து கூட அவங்க மேல எல்லாமே வைராகியம் வரணும். क्योंकि अब अंतिम जन्म है. ஏன்னா இப்போ கடைசி ஜென்மம் ஆயிருக்குது. एटम बम बन चुके हैं. ஆட்டம் பாம்ஸ் ரெடி ஆயிருக்குது, सब தயாராயிடுச்சு. का अंतिम जन्म. எல்லாருதுமே கடைசி ஜென்மம் ஆயிருக்குது. सबकी वानप्रस्थ अवस्था है. எல்லாரோடது கூடயும் வானப்பிரஸ்த ஸ்டேஜ் ஆயிருக்குது. ये दुनिया दिन दूनी रात चौगुनी बिगड़ती जा रही है. இந்த உலகம் பகல்ல 2 மடங்கு இரவுல 4 மடங்கு இப்படி என்னன்னா கெட்டு போயிட்டே தான் இருக்குது. अति होती जा रही है. ரொம்ப அதிகம் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்குது. स्वभाव संस्कार टकराते जा रहे हैं. சுபாவ சம்ஸ்காரம் மோதுறது ஏற்பட்டு இருக்குது. तो जब अति का अंत होता है எப்போ ரொம்ப அதிகம் ஆயிடுதோ அப்போ அதோட கடைசி ஆகும். तब दुनिया पलटती. அப்போ உலகம் மாறும்னு சொல்றாங்க. तो अंदर से ये वैराग आना चाहिए कि ये दुनिया जाने वाली है. அப்போ உள்ளிலிருந்து இந்த வைராகியம் வரணும். என்னன்னா இந்த உலகம் போக போகுது. ये महलमाड़ियां अटारियां जो इन आंखों से देख रहे हैं, இந்த அரண்மனைகள் பெரிய பெரிய பில்டிங்ஸ் இது எல்லாமே கண்களால என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, ये सब क्षण भंगुर है. இது எல்லாமே க்ஷணபங்கூர் ஆயிருக்குது. அப்படின்னா ஒரு நொடிக்கான சுகமா இருக்குது. अब खेल खलास होने वाला है. இப்போ விளையாட்டு முடியற டைம் வந்திருக்கு. ये सारा ही இந்த 100-150 वर्ष के अंदर ये माया का पांप दुनिया में फैला हुआ है. இது எல்லாமே 100 வருஷம் 150 வருஷத்திலிருந்து இந்த மாயாவினோட பாம்பன் ஷோ உலகத்துல பரவி இருக்குது. इससे पहले इतनी ऊंची ऊंची महलमाड़ियां अटारियां, இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு உயர்ந்த இந்த அரண்மனைகள் பெரிய பில்டிங்ஸ், साइंस के इतने चमत्कार,
சயின்ஸினோட அந்த அளவுக்கு அந்த மெராக்கிள்ஸ் அந்த மாயாஜாலம் दुनिया में नहीं थे। உலகத்துல இருக்கல. अब क्योंकि ये माया का पम्प एंड शो ये दुनिया जाने वाली है, இப்போ ஏன்னா இது மாயாவினோட உலகம், மாயாவினோட பாம்ப் அண்ட் ஷோ, இந்த உலகம் என்ன முடிய போகுதோ, इसलिए माया भी अपना खूब पसारा फैलाई रही है। அப்போ மாயா கூடயும் நல்லபடியாக தன்னோட பிரபாவத்தை பரவிட்டு இருக்குது. माया और मायापति भगवान की लड़ाई है। தன்னோட விஸ்தாரத்தை பரவிட்டு இருக்குது மாயா. மாயா பிறகு மாயாவோட கணவன் இவங்களோட சண்டை இருக்குது. माया अपनी तरफ खींच रही है மாயா தன் பக்கம் இழுத்துட்டு இருக்குது. और भगवान अपनी तरफ खींच रहा है। பிறகு பகவான் தன்னோட பக்கம் இழுத்துட்டு இருக்காங்க. ये माया रावण और भगवान का खेल है, இது மாயா ராவன் பிறகு பகவானோட விளையாட்டா இருக்குது. रस्साकसी का। அந்த கயிறினோட விளையாட்டா இருக்கு. तो भगवान याद दिलाते हैं இப்போ பகவான் ஞாபகப்படுத்துறாங்க, कि अब अपने को इस पुरानी दुनिया से मरा हुआ समझो। தன்னை இப்போ இந்த பழைய உலகத்திலிருந்து இறந்து போயிருக்கிறோம் என்ற ரூபத்துல அப்படி நினைச்சுக்கோங்க. पुरानी दुनिया से मर जाएंगे பழைய உலகத்திலிருந்து இறந்தீங்கன்னா तो परमात्मा की सुनाई हुई बातें அப்போ பரமாத்மா என்ன சொல்லிருக்காங்களோ அந்த பேச்சுகள் बुद्धि में स्मृति में बनी रहेंगी। புத்தில இந்த நினைவுல அது இருக்கும்னு சொல்றாங்க. अगर इसी पुरानी दुनिया में बुद्धि को लगाए रखेंगे ஒருவேளை இந்த பழைய உலகத்திலேயே புத்தியை ஈடுபடுத்திட்டு இருந்தீங்கன்னா வச்சிருந்தீங்கன்னா उसी पुरानी दुनिया में जीते रहेंगे அந்த பழைய உலகத்திலேயே உயிரோட இருந்தீங்கன்னா तो मिट्टी का पात्र बन जाएगा। அப்போ மண்ணினோட பாத்திர ஆயிடுவீங்க. देह मिट्टी है, தேகம் மண்ணா இருக்கு, अपनी देह भी मिट्टी है தன்னோட தேகம் கூடயும் மண்ணா இருக்கு. और मित्र संबंधियों की देह भी பிறகு நண்பர்கள் உறவினர்களினோட தேகம் கூடயும் मिट्टी का पुतला है। மண்ணினோட பொம்மையா இருக்குது. सुबह से शाम तक காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும், और शाम से लेकर रात भर பிறகு சாயந்தரத்திலிருந்து காலையில வரைக்கும் मन जो कुछ सोचता है वो देह के संकल्प करता है। மனது ஏதெல்லாம் யோசிக்குதோ அது தேகத்தினோட சங்கல்பத்தை செய்து, अपनी देह के संकल्प करता है, தன்னோட தேகத்தினோட சங்கல்ப செய்து, नहीं तो दूसरों की देह के संकल्प करता है। இல்லன்னா மத்தவங்களோட தேகத்துக்கான சங்கல்பத்தை செய்து. उस देह को याद करने से मन बुद्धि क्या बनेगी? அந்த தேகத்தை நினைவு செய்யறதுனால மன புத்தி என்ன ஆகும்? तो जैसे को याद करेंगे எப்படிப்பட்டவங்களோட நினைவு பண்ணுவீங்களோ वैसी ही मन बुद्धि की स्थिति बनेगी। அப்படியே தான் மன புத்தினோட ஸ்டேஜ் ஆயிடும். चोर डकैतों को याद करेंगे பாபா சொல்றாங்க, இப்போ திருடர்கள் இந்த கொள்ளைக்காரங்களை நினைவு செஞ்சீங்கன்னா तो चोरी डकैती के संस्कार स्वतः ही आत्मा में भर जाएंगे। அப்போ கொள்ளை அடிக்கிறது திருடுற சன்ஸ்காரம் தானாவே நிறைஞ்சிடும். राजाओं महाराजाओं का संग करेंगे ராஜாக்கள் மகாராஜாக்களோட சங்கத்தை பண்ணீங்கன்னா तो राजाई महाराजाई के श्रेष्ठ संस्कार அப்போ ராஜாயி மகாராஜாயினோட உயர்ந்த சன்ஸ்காரம் आत्मा में स्वतः ही आ जाते हैं। ஆத்மாக்குள்ள தானாவே வந்துடுது. ये संग का रंग இந்த சங்கத்தினோட சாயம் हर मनुष्य आत्मा को लगता है। ஒவ்வொரு மனித ஆத்மாக்கு கூடயும் ஏற்படுது. तो सोचो அப்போ சிந்தனை பண்ணுங்க, सुबह से शाम तक, शाम से सुबह तक, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும், சாயந்தரம் இருந்து காலையில வரைக்கும், दिन और रात பகலு जो இரவு, देह और देहधारियों का चिंतन करते हैं, தேக பிறகு தேகதாரிகளினோட சிந்தனை என்ன செய்றீங்க, मिट्टी का चिंतन करते हैं, மண்ணினோட சிந்தனை என்ன செய்றீங்க, तो
मन बुद्धि रूपी आत्मा क्या बनती जाती है? அப்போ மனபுத்தி ரூபி ஆத்மா என்ன ஆயிட்டே போகுது? मिट्टी बनती जाती है। மண் ஆயிட்டே போகுது। तुम कहेंगे मिट्टी बनती जा रही है। இப்ப யாராவது கேட்பாங்க மண் ஆயிட்டு இருக்குது। अरे दुनिया इतनी आगे जा रही है, बुद्धि इतनी मनुष्य की तीखी हो रही है। அரே மனது எந்த அளவுக்கு முன்னாடி போயிட்டு இருக்குது, புத்தி எவ்வளவு தீவிரமாக ஆயிட்டு இருக்குது। क्या क्या नई चीजें निकलती चली जा रही है। ஏதெல்லாம் புது புது பொருள்கள் வெளிப்பட்டுட்டே இருக்குது। लोग देख देख करके चमत्कृत होते जा रहे हैं। ஜனங்க பார்த்து பார்த்து அந்த ஷாக் ஆயிட்டே இருக்காங்க, அப்படின்னா ஆச்சரியம் ஆயிட்டு இருக்குது ஜனங்களுக்கு। अभी विदेशों में एक कार निकली है, இப்போ விதேசத்துல ஒரு காரு வெளிப்பட்டு இருக்குது, जो आसमान में भी उड़ती है, அது என்னன்னா ஆகாயத்துல கூடயும் பறக்குது, सड़क पर भी दौड़ती है, ரோடு மேல கூடயும் அது நடக்குது, அந்த ரோடு மேல கூடயும் காரு ஓடுது, காரு। और हो सकता है ऐसी कार भी निकल पड़े जो समुद्र पर भी दौड़ने लगे। பிறகு இப்படியும் ஆகலாம், இந்த கடல்ல கூடயும் ஓடுற காரு கூடயும் வெளிப்படலாம், இப்படியும் ஆகிற சான்சஸ் இருக்குது। तो चमत्कारों की इंतहा हो रही है। அதாவது இந்த ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் என்ன இருக்குதோ, இந்த ஒரு மெராக்கிள்ஸ் இல்லைன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன இருக்குதோ, இது எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்குது, ரொம்ப அதிக அளவுல இதெல்லாமே ஆயிட்டு இருக்குது இந்த மாயாஜாலத்தினோட விஷயங்கள்। मनुष्य की बुद्धि, மனிதனோட புத்தி समझा जाता है बहुत तीखी हो गई। என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ரொம்ப தீவிரம் ஆயிட்டு இருக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க। लेकिन तीक्ष्ण बुद्धि होना एक अलग बात। ஆனா தீவிரமான புத்தி ஆகிறது ஒரு தனி விஷயமா இருக்கு। और सात्विक बुद्धि होना एक अलग बात। பிறகு சாத்விகமான புத்தி ஆகிறது அது ஒரு தனியான விஷயமா இருக்கு। तीक्ष्ण बुद्धि वाला मनुष्य, தீவிரமான புத்தி இருக்கக்கூடிய மனிதன் राक्षसी वृत्तियों का भी हो सकता है। இந்த ராட்சசி புத்தி இருக்கக்கூடியவங்களா கூடயும் இருப்பாங்க। तो संसार की गति, அப்போ உலகத்தினோட அந்த கதி என்ன இருக்குதோ, அந்த வழி मनुष्यों के हिसाब से மனிதர்களோட கணக்குல பார்த்தோம்னா आसुरी दुनिया की तरफ जा रही है, ஆசுரி உலகத்து பக்கம் போயிட்டு இருக்குது, तामसी बनती जा रही है। தாமசி ஆயிட்டு இருக்குது। अभी भगवान बाप बता रहे हैं இப்போ பகவான் அப்பா சொல்லிட்டு இருக்காங்க कि इन माया के पाम पेंड शो वाली दुनिया में अपनी बुद्धि को भरमाना नहीं। இந்த மாயாவினோட பாம்பன் ஷோயினோட உலகம் என்ன இருக்குதோ இதுல தன்னோட புத்திய ஈடுபடுத்த கூடாது। अगर भरमाई दिया ஒருவேளை அதோட பிரபாவத்துக்கு வந்துட்டீங்கன்னா तो जो दुनिया की चाल है वही तुम्हारी चाल हो जाएगी। அப்போ உலகத்தினோட நடத்தை என்ன இருக்குதோ அதேதான் உங்களோட நடத்தை ஆயிடும்। दुनिया के बड़े बड़े धर्म नेताएं, உலகத்துல பெரிய பெரிய தர்ம நேதாக்கள் இருக்காங்க, பெரிய லீடர்ஸ், राजनेताएं, அந்த தர்மத்துல இருக்கக்கூடிய பெரிய லீடர்ஸ் இருக்காங்க, ராஜ்யத்தினோட லீடர்ஸ் இருக்காங்க, जिस रास्ते पर चल रहे हैं அந்த அரசியல்வாதிகள், அவங்க எல்லாருமே எந்த ஒரு வழிய ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ, बड़े बड़े मल्टी मिलियनायर्स जिस रास्ते पर चल रहे हैं, பெரிய பெரிய மல்டி மில்லியனாயர்ஸ் அப்படின்னா கோடீஸ்வரர்கள், அவங்க எந்த ஒரு ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ उसी रास्ते पर आपको भी चलाने लग पड़ेंगे। அந்த ரூட்ல தான் உங்களை கூடயும் நடக்க வைப்பாங்க। वो तो आखिरी जन्म के राजा हैं।
பாபா சொல்றாங்க அவங்க லாஸ்ட் ஜென்மத்தினோட ராஜாக்களா இருக்காங்க. कलयुग के अंतिम जन्म की राजाई उनको मिली है. கலியுகத்தினோட கடைசி ஜென்மத்தினோட ராஜாங்கம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. और भगवान ने तो तुमको राजयोग सिखा करके பிறகு பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை கத்து கொடுத்து 84 जन्मों के चक्र में से जो सबसे पहले जन्म की राजाई है 84 ஜென்மங்கள்ல அந்த சக்கரத்துல எல்லாத்தை விட ஃபர்ஸ்ட் ராஜாங்கம் என்ன இருக்குது? वो नई दुनिया की राजाई दी थी. அந்த புது உலகத்தினோட ராஜாங்கம் கொடுத்திருந்தாங்க. तुम्हारी सात्विक बुद्धि बनाई थी. உங்களோட புத்தி சாத்விகமாக ஆக்கியிருந்தாங்க. आज का मनुष्य இன்றைய மனிதன் जिस तीखी बुद्धि के आधार पर எந்த தீவிர புத்தியினோட ஆதாரப்படி जो जो कार्य करता जा रहा है ஏதெல்லாம் வேலையை செஞ்சுட்டே போயிட்டு இருக்காங்க, वो प्राप्ति परसेंटेज के हिसाब से देखी जाए அந்த ஒரு பிராப்திய பர்சன்டேஜினோட கணக்குல பார்த்தோம்னா तो दुनिया के बहुत थोड़े लोगों को प्राप्त हो रही है. அது உலகத்துல ரொம்ப கம்மி ஜனங்களுக்கு தான் பிராப்தி ஆயிட்டு இருக்குது. ये बड़े बड़े एरोप्लेन बन रहे हैं. இந்த பெரிய பெரிய ஏரோப்ளேன்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்குது. कंप्यूटर बन रहे हैं. கம்ப்யூட்டர் தயாராயிட்டு இருக்குது. கம்ப்யூட்டர்ஸ் और न जाने क्या क्या चीजें बन रही है. வேற ஏதெல்லாம் பொருள்கள் தயாராயிட்டு இருக்குது, ஏதெல்லாம் தயாராயிட்டு இருக்குது. इन चीजों से दुनिया के कितने परसेंटेज लोग लाभ उठा पा रहे हैं. இந்த பொருள்களால உலகத்துல எத்தனை % ஆத்மாக்கள் இது மூலமாக லாபத்தை எடுத்துட்டு இருக்காங்க? ना के बराबर. எப்படின்னா ரொம்ப கம்மி அளவுல தான் இதோட லாபத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லாத ஒரு லெவல் நினைச்சுக்கலாம், ரொம்ப கம்மி பேரு. तो सात्विक बुद्धि हुई या तामसी बुद्धि हुई? அதாவது பாபா கேட்டுட்டு இருக்காங்க, சாத்விக புத்தி ஆச்சா இல்லன்னா தாமசி புத்தி ஆச்சான்னு கேட்டுட்டு இருக்காங்க. तामसी बुद्धि हुई. தாமசி புத்தி ஆச்சு. दुनिया की हालत आज ऐसी हो गई है. உலகத்தினோட நிலைமை இன்னைக்கு இப்படி ஆயிருக்குது. जैसे कोई मनुष्य எப்படி ஒரு மனிதன் जिस डाली पर बैठा हुआ हो எந்த இந்த இது மேல கிளை மேல உட்கார்ந்து இருக்காங்க, उसी डाली को काट रहा हो. அந்த ஒரு கிளைய போய் கட் பண்ணிட்டு இருக்கிற போல. ईर्ष्या देश भरी बुद्धि பாபா சொல்றாங்க பொறாம பிறகு அந்த ஒரு ऐसी तामसी बुद्धि இந்த பொறாம இதெல்லாம் நிறைஞ்சிருக்கிற புத்தி, நிராகரிக்கிறது, பொறாமப்படுறது, இப்படிப்பட்ட தாமசி புத்தி ऐसे भयानक अस्त्र शस्त्र तैयार कर चुकी है. இப்படிப்பட்ட ரொம்ப டேஞ்சரஸ் ஆன அஸ்திர சஸ்திரங்களை தயார் பண்ணி வச்சிருக்காங்க. जिससे थोड़े ही समय में सारी दुनिया नष्ट हो सकती है. இதுல எப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே முழு உலகமே நஷ்டமாகலாம். उसी दुनिया में रह रहे हैं அந்த உலகத்திலேயே இருக்காங்க. और उसी दुनिया को नष्ट करने के लिए सामान तैयार कर रहे हैं. பிறகு அந்த உலகத்திலேயே இருக்கிறதுக்காக சாமான தயார் பண்ணிட்டு இருக்காங்க. उस सामान से जनरल पब्लिक का क्या फायदा हो रहा है? அந்த சாமானான பொருள்கள் மூலமாக ஜெனரல் பப்ளிக் அந்த மக்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிட்டு இருக்குது? फायदा हो रहा है லாபம் கிடைச்சிட்டு இருக்குதா कि भय बढ़ रहा है? இல்லன்னா பயம் அதிகரிச்சுட்டு இருக்குதா? भय जबरदस्त बढ़ता चला जा रहा है. பயம் என்றது ரொம்ப அதிக அளவுல அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்குது. पता नहीं कब क्या हो जाए. எப்போ என்ன ஆகுதோ அது தெரியாது. देखो अफगानिस्तान की लड़ाई छिड़ी.
பாருங்க, ஆப்கானிஸ்தானினோட அந்த யுத்தம் ஆச்சு, ஸ்டார்ட் ஆச்சு. तो दुनिया में कैसे कैसे भय के वाइब्रेशन फैल गए. அப்போ உலகத்துல எப்படியெல்லாம் பயத்தினோட வைப்ரேஷன்ஸ் பரவிருந்தது. इराक की लड़ाई छिड़ी, ஈராக்கினோட யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு. कैसा कैसा भयभीत எப்படிப்பட்ட பயமான बनाने वाला वातावरण दुनिया का बनने लगा. படுற அந்த வாத்தாவரணம் உலகத்துல உருவாச்சு. ये तो छोटा सा रूप दिखाया. பாபா சொல்றாங்க, இது ஒரு சின்ன ரூபத்தை காமிச்சாங்க. अभी तो परमात्मा बाप का कार्य चल रहा है. இப்போ பரமாத்மா அப்பாவினோட வேலை போயிட்டு இருக்குது. तुम ब्राह्मण सो देवता बनने वाले बच्चों के बीच, நீங்க பிராமண் சோ தேவதா ஆகிற குழந்தைகளுக்கு நடுவுல जो ब्रह्मा मुख की बातें सुन करके யாரு பிரம்மா முக மூலமாக பேச்சுகளை கேட்டு, ज्ञान सुन करके ஞானத்தை கேட்டு अपने जीवन में धारणा करते हैं और दूसरों को कराते हैं. தன்னோட வாழ்க்கையில தாரணை செய்யறாங்க, பிறகு மத்தவங்களுக்கு செய்ய வைக்கிறாங்க. तुम वाइब्रेशन को सुधारने की कोशिश करते हो. நீங்க வைப்ரேஷன்ஸ மாத்திர முயற்சிய செய்றீங்க. तुम विश्व कल्याणकारी बाप के बच्चे हो. நீங்க வைப்ரேஷன்ஸ சரிப்படுத்துற சேவைய செய்றீங்க. நீங்க உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய அப்பாவோட குழந்தைகளா இருக்கீங்க. जैसा बाप का खून होगा எப்படி அப்பாவோட ரத்தம் இருக்குமோ वैसा ही அதே மாதிரி தான் बच्चे का खून होगा. குழந்தையோட ரத்தம் இருக்கும். अब वो बाप तो लौकिक बाप होता है. அந்த அப்பா லௌகிக அப்பாக இருப்பாங்க. लौकिक बाप का खून भी लौकिक होता है. லௌகிக அப்பாவோட ரத்தம் கூடயும் லௌகிகமா தான் இருக்கும். स्थूल बाप होता है तो स्थूल बाप का स्थूल खून होता है. ஸ்தூல அப்பான்னா ஸ்தூல அப்பாவோட ரத்தமும் ஸ்தூலமா தான் இருக்கும். देह का बाप, தேகத்தினோட அப்பா, தேகத்துக்கு அப்பா, उससे देह का खून मिलता है. அவங்களிடம் இருந்து தேகத்தினோட ரத்தம் ये கிடைக்கும். तो आत्मा का बाप है. இவரு ஆத்மாக்களுக்கு அப்பா இருக்காரு, देह का बाप नहीं है. தேகத்துக்கு அப்பா இல்ல, पारलौकिक बाप है. பார்லோகிக்க அப்பா இருக்காங்க. और एक जन्म का बाप नहीं है. மற்றும் ஒரு ஜென்மத்தினோட அப்பா இல்ல, अनेक जन्मों की स्मृति देने वाला बाप आया हुआ है. நிறைய ஜென்மங்களினோட நினைவு படுத்துற அப்பா வந்திருக்காங்க. जैसे अर्जुन से गीता में भगवान ने कहा, எப்படி அர்ஜுனனுக்கு கீதைல பகவான் हे சொன்னாங்க, अर्जुन तू अपने जन्मों को नहीं जानता, मैं तेरे को बताता हूँ. ஹே அர்ஜுன், நீ உன்னோட ஜென்மங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் உங்களுக்கு சொல்றேன். तो अनेक जन्मों की प्राप्ति कराने वाला बाप, அப்போ அநேக ஜென்மத்துல பிராப்தி செய்ய வைக்கக்கூடிய அப்பா वो बता रहा है அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, कि अब इस पुरानी दुनिया को भूलना बहुत जरूरी है. இப்போ இந்த பழைய உலகத்தை மறக்கிறது இது ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கு. अगर सिर्फ अभ्यास करते रहेंगे இப்போ வெறும் நீங்க பயிற்சி தான் பண்ணிட்டு இருந்தீங்க, और पुरानी दुनिया में बुद्धि भी रमाते रहेंगे, பிறகு பழைய உலகத்துல புத்திய கூடயும் அதுலயே பரவ வச்சிட்டு இருப்பீங்க, तो जो प्राप्ति होनी चाहिए वो प्राप्ति नहीं हो सकेगी. அப்போ என்ன பிராப்தி ஆகணுமோ அந்த பிராப்தி ஆக முடியாது. क्योंकि अधूरा पुरुषार्थ हुआ. ஏன்னா அறகுறையான புருஷார்த்தம் ஆச்சு. तो अब ये वेद शास्त्र ग्रंथ जप तप இப்போ இந்த வேத சாஸ்திர ஜப்ப தப்பம் ये सब बातें भूलो. இந்த எல்லா விஷயங்களை மறந்து போங்க. जो मनुष्य गुरुओं की सिखाई हुई है, இது மனித குருக்கள் மூலமாக கத்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா இருக்கு. इसलिए कहा है அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, हियर नो इविल. கெட்ட விஷயங்களை கேட்காதீங்க. ये इविल बातें भूल जाओ. இந்த ஈவில்லான இந்த
கெட்ட விஷயங்களை மறந்துடுங்க. इन शास्त्रों को पढ़ करके ही இந்த சாஸ்திரங்களை படிச்சுதான் जर्मनी के विद्वानों ने ஜெர்மனியோட வித்வான்கள் ऐसी बुद्धि चलाई அப்படிப்பட்ட புத்தியை யூஸ் பண்ணாங்க. कि आग्नेय अस्त्र तैयार कर लिए. அவங்க அக்னி அஸ்திரங்கள் அப்படி என்ன நெருப்பினோட அந்த அஸ்திரங்கள் சஸ்திரங்களை ரெடி பண்ணிக்கிட்டாங்க. महाभारत में ये बात आई है. மகாபாரத்ல இந்த விஷயம் வந்திருக்குது. कि यादवों के पेट से मूसल निकले. என்னன்னா யாதவர்களினோட வயிறில் இருந்து மூசல் அப்படின்னு அந்த உனக்கு வந்தது. आग्नेय अस्त्र के रूप में அக்னி அஸ்திரங்கள் அந்த சஸ்திரங்கள் இருக்கோ இல்லையா அது மூலமாக வெளி வந்தது. उन बातों को पढ़ करके அந்த விஷயங்களை படிச்சு उनकी बुद्धि दौड़ने लगी. அவங்களோட புத்தி ஓடுறதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. और जर्मनी के उस समय 2 हिस्से थे. அப்போ அந்த நேரத்துல ஜெர்மனியோட 2 பாகங்கள் இருந்தது. एक पूर्वी हिस्सा जो रशिया की तरफ था. ஒன்னு இந்த ஈஸ்ட் சைடு இது ரஷ்யா சைடுல இருந்தது. नास्तिकवादियों की ओर நாஸ்திக்வாதிகள் பக்கம். उन्होंने बुद्धि चला के एटॉमिक एनर्जी तैयार कर दी. அவங்க புத்தியை யூஸ் பண்ணி இந்த ஆட்டமிக் எனர்ஜியை தயார் பண்ணிக்கிட்டாங்க. दुनिया की भयंकर से भयंकर शस्त्र सामग्री உலகத்துக்கே ரொம்ப பயங்கரமான சஸ்திரங்கள் பிறகு பொருள்கள். बाप कहते हैं அப்பா சொல்றாங்க ये शंकर का कार्य हो रहा है. இது சங்கரனோட வேலை போயிட்டு இருக்குது. क्या என்ன मेरे 3 बच्चे हैं. எனக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. पहलोटी के ஃபர்ஸ்ட் ஜென்ம எடுத்திருக்கிற ब्रह्मा குழந்தைகள் विष्णु और शंकर. பிரம்மா விஷ்ணு சங்கர். मैं इस सृष्टि पर जब आता हूँ तो நான் எப்போ இந்த உலகத்துக்கு வரேனோ अकेला नहीं आता हूँ. நான் ஒண்டியாக வரமாட்டேன். इन 3 मूर्तियों के साथ संसार में प्रत्यक्ष होता हूँ. இந்த 3 மூர்த்திகள் கூட உலகத்துல பிரத்யக்ஷம் ஆகிறேன். उन 3 मूर्तियों में सबसे बड़ा बच्चा कौन? அந்த 3 மூர்த்திகள்ல எல்லாத்தை விட பெரிய குழந்தை யாரு? ब्रह्मादेव, विष्णुदेव, देवदेव, பிரம்மா தேவ், விஷ்ணு தேவ், பிறகு தேவதேவ், महादेव. மகாதேவ். वो पहला बच्चा है. அவங்க ஃபர்ஸ்ட் குழந்தை இருக்காங்க. देवताओं में भी बड़ा है. தேவதைகள்ல கூடயும் பெரியவங்க இருக்காங்க. उस बड़े बच्चे को बड़ा काम सौंपा हुआ है. அந்த பெரிய குழந்தைக்கு பெரிய வேலை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒப்படைச்சிருக்காங்க. क्या बड़ा काम? என்ன பெரிய வேலை? इब्राहिम आए, இப்ராஹிம் வந்தாங்க. इस्लाम धर्म स्थापन कर दिया. இஸ்லாம் தர்மத்தை ஸ்தாபனை பண்ணிட்டாங்க. पुराना धर्म जो चला आ रहा था और उसमें जो पुरानी परंपराएं पड़ गई थी, பழைய தர்மம் என்ன போயிட்டு வந்துட்டே இருந்தது. அதுல என்ன பழைய பரம்பரைகளே இருந்தது. उनका विनाश नहीं किया. அதோட விநாசம் செய்யல. महात्मा बुद्ध आए, மகாத்மா புத்தன் வந்தாங்க. उन्होंने बौद्ध धर्म स्थापन कर दिया. அவங்க பௌத்தி தர்மத்தை ஸ்தாபனை பண்ணிட்டாங்க. बौद्ध धर्म की धारणा स्थापन कर दी. பௌத்தி தர்மத்தினோட தாரணைகள் ஸ்தாபனை பண்ணிட்டாங்க. तो जो पुरानापन था उन्होंने भी साफ नहीं किया. அந்த பழைய தன்மை என்ன இருக்குதோ அது அவங்க கிளியர் பண்ணல. पुरानी परंपराएं, பழைய பரம்பரைகள், पुरानी बातें, பழைய விஷயங்கள், पुराने स्वभाव संस्कार, பழைய ஸ்வபாவ சம்ஸ்காரங்கள் वो ज्यों के त्यों चलते रहे. அது அப்படியே போயிட்டு இருந்தது. क्राइस्ट आए, கிரைஸ்ட் வந்தாங்க. उन्होंने क्रिश्चियन धर्म स्थापन कर दिए.
பிறகு அவங்க கிறிஸ்டியன் தர்மத்தினோட ஸ்தாபனைய செய்ய வச்சிட்டாங்க. उन्होंने भी पुरानी परंपराएं नष्ट नहीं की. அவங்க கூடயும் பழைய பரம்பரைகளை நஷ்டம் பண்ணலன்னு சொல்றாங்க. पुरानेपन को नष्ट नहीं किया. பழைய தன்மைய நஷ்டம் படுத்தல பண்ணல. जो भी धर्म पिताएं आए, யாரெல்லாம் தர்ம பிதாக்கள் வந்தாங்க, चाहे द्वापर में आए चाहे कलयुग में आए, இப்ப அவங்க துவாபரத்துல வந்து இருக்கலாம் இல்லன்னா கலியுகத்துல வந்து இருக்கலாம், अपनी अपनी धर्म स्थापन कर दिया. அவங்க தர்மத்தை ஸ்தாபனை பண்ணிட்டாங்க. धर्म की धारणाएं स्थापन कर दी. தர்மத்தினோட தாரணைகள் ஸ்தாபனை பண்ணிட்டாங்க. सैकड़ों ने, हजारों ने, लाखों ने, करोड़ों पब्लिक को இப்போ 100 கணக்குல இல்ல, ஆயிரக்கணக்குல இல்ல, கோடி கணக்குல, अपना फॉलोअर बना लिया. லட்சக்கணக்குல இல்ல, கோடி கணக்குல தன்னோட ஃபாலோவர்ஸ் ஆக ஆக்கிட்டாங்க ஜனங்களை. लेकिन दुनिया नीचे गिरती चली गई. ஆனா உலகம் கீழே விழுந்துட்டேதான் போச்சு. क्योंकि पुरानेपन का नाश जो होना चाहिए, ஏன்னா பழைய தன்மையினோட நாசம் என்ன ஆகணுமோ वो नहीं हुआ. அது ஆகலன்னு சொல்றாங்க. जैसे कोई घड़े में विष रखा हुआ हो, எப்படின்னா ஒரு பானைல விஷம் நிறைஞ்சிருக்குது, और उसमें कोई दूध उड़ेलता जाए, பிறகு அதுல யாராவது பாலை போட்டுட்டே வராங்க, போட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. तो एक बार दूध उड़ेल दे, ஒரு தடவை பாலை போட்டீங்க, दूसरी बार दूध उड़ेल दे, ரெண்டாவது தடவை அந்த பாலை எடுத்து அதுல போட்டாங்க. तो क्या वो दूध बन जाएगा? அப்ப என்னது பால் ஆயிடுமா? है? दूध नहीं बन सकता. பாலாக முடியாது. तो ऐसे ही அப்போ அதே மாதிரிதான் जो पुराने पुराने धर्म, எது பழைய பழைய தர்மங்கள் இருக்கு, पुरानी पुरानी मान्यताएं, பழைய பழைய இந்த அந்த மானியத்தை என்ன இருக்குதோ, என்ன அதை ஃபாலோ செய்யறாங்களோ, पुरानी पुरानी धारणाएं, பழைய பழைய தாரணைகள், उनका नाश नहीं किया. அதோட நாசத்தை பண்ணல, उनकी सफाई नहीं की. அத கிளியர் பண்ணிக்கல. मनुष्य के स्वभाव संस्कार बिगड़ते चले गए. மனிதனோட சுபாவ சம்ஸ்காரம் கெட்டு போயிட்டே இருந்தது. और नई नई धारणाएं धर्म की स्थापन करते. பிறகு புது புது தாரணைகள் தர்மத்தினோடது ஸ்தாபனை பண்ணிட்டே வந்தாங்க. तो दुनिया का सुधार नहीं हुआ. அப்போ உலகத்தினோட சுதார் ஆகல, அப்படின்னா திருந்தல உலகம். सिर्फ इस सृष्टि रूपी मकान का टाइम टू टाइम, வெறும் இந்த சிருஷ்டி ரூபமான வீட்டினோட டைம் டு டைம், और स्थान स्थान पर பிறகு ஒவ்வொரு இடங்கள்ல रिपेयरिंग कर दी. ரிப்பேரிங் பண்ணிட்டாங்க. मकान रिपेयर हुआ, लेकिन नया मकान नहीं बना सके. இந்த வீட ரிப்பேரி பண்ணாங்க, ஆனா புது இந்த ஒரு வீட கட்ட முடியலன்னு சொல்றாங்க. परमात्मा बाप कहते हैं பரமாத்மா அப்பா சொல்றாங்க, कि जो काम दुनिया के कोई भी धर्म पिताएं, எந்த வேலை உலகத்துல எந்த தர்ம பிதாக்கள் கூடயும், महात्माएं, மகாத்மாக்கள், संत पुरुष, சந்த புருஷ, बड़े बड़े धर्म नेताएं, பெரிய பெரிய தர்ம நேதாக்கள், தர்மத்தினோட அந்த லீடர்ஸ், बड़े बड़े राजनेताएं, பெரிய பெரிய ராஜ நேதாக்கள், அரசியல்வாதிகள், बड़े बड़े राजाएं महाराजाएं हिस्ट्री के नहीं करवा सके. பெரிய பெரிய ராஜாக்கள் மகாராஜாக்கள் ஹிஸ்டரியில செய்ய வைக்க முடியல. वह कार्य मैं अपने बड़े बच्चे से कराता हूँ. அந்த ஒரு வேலையை நான் என்னோட பெரிய பையன் மூலமாக செய்ய வைக்கிறேன். क्या कार्य? पुरानी दुनिया का विनाश. எந்த வேலை? பழைய உலகத்தினோட விநாசம், पुरानी परंपराओं का विनाश, பழைய பரம்பரைகளினோட விநாசம், पुराने ज्ञान का विनाश, பழைய ஞானத்தினோட விநாசம், या कहो अंधकार का विनाश. இல்லன்னா இப்படி சொல்லுங்க, இருட்டினோட விநாசம். जो भी मनुष्य गुरुओं के द्वारा सिखाया गया है, ஏதெல்லாம் மனித குருக்கள் மூலமாக கத்து கொடுக்கப்பட்டிருக்குதோ,
वो सब तामसी बातें सिखाई गई। அது எல்லாமே தாமசியான விஷயங்களை தான் கத்து கொடுக்கப்பட்டிருக்குது. मान लो इस्लाम धर्म या मुसलमान धर्म के जो ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்லாம் தர்மம் பிறகு முஸ்லிம் தர்மத்தினோட मान्यताएं सिखाने वाले मौलवी, அந்த பரம்பரைகள் என்ன அதெல்லாமே என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மௌல்விகள் मुल्लाएं हैं, முல்லாக்கள் இருக்காங்க. वो जो अंधश्रद्धा सिखा रहे हैं, அவங்க என்ன அந்த குருட்டு நம்பிக்கைகளை கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. अगर उनकी अंधश्रद्धा का कुठाराघात करने वाली बातें उनके सामने रखी जाए, ஒருவேளை அந்த இருட்டினோட அதை இடிக்கிற அதை நஷ்டப்படுத்துற விஷயங்கள் ஒருவேளை அவங்களுக்கு முன்னாடி பேசணும்னா तो वो क्रोध में आएंगे या नहीं आएंगे? அப்போ அவங்களுக்கு கோவம் வருமா இல்லைன்னா வராதா? भयंकर क्रोध में आ जाते हैं। பயங்கர கோவம் வந்துடும் சொல்றாங்க. अभी एडवांस पार्टी की एक किताब छपी, இப்ப அட்வான்ஸ் பார்ட்டினோட ஒரு புக்கு பிரிண்ட் ஆச்சு. अनूठी ईश्वरीय योजना அனுட்டி ஈஸ்வரிய யோஜனா. पहुंची होगी कोई कोई के पास। சிலர்கிட்ட அது உங்களுக்கு கிடைச்சிருக்கும், சிலருக்கு विश्व नवनिर्माण की विश्व नवनिर्माण की अनूठी ईश्वरीय योजना, அனுட்டி ஈஸ்வரிய யோஜனா. उसका पाकिस्तान के அதோடது எப்படின்னா பாகிஸ்தானினோட एक भाई ने, ஒரு பிரதரு जो लंदन में कई साल से யாரு லண்டன்ல பல வருஷங்கள்ல இருந்து ब्रह्मा कुमार था और अभी एडवांस पार्टी में आ गया, பிரம்மகுமாராக இருந்தாங்க, பிறகு இப்போ அட்வான்ஸ் பார்ட்டிக்கு வந்துட்டாங்க. विदेशों में से निकला हुआ पहला ब्रह्मा कुमार। விதேசத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் பிரம்மகுமாரன். उसने उर्दू में उस किताब का तर्जुमा कर दिया। அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உருதுல அந்த விஷயத்தை பற்றி எழுதிட்டாங்க, அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. उर्दू अनुवाद कर दिया உருதுல அனுவாதம் அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. और वो दिल्ली के பிறகு அவங்க தில்லியினோட एक बड़े ऑफिस में ஒரு பெரிய ஆபீஸ்ல टाइप करने के लिए दे दिया। டைப் பண்றதுக்காக கொடுத்துட்டாங்க. उसने ले लिया, அவங்க எடுத்துக்கிட்டாங்க, पैसे भी ले, क्योंकि स्टैंडर्ड ऑफिस में काम करने के लिए दिया। அந்த பைசா கூடயும் வாங்கினாங்க, ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்காக கொடுத்தாங்க. वहाँ कोई मौलवी साहब घुस पड़े, அங்க யாரோ மௌல்வி சாபு அங்க நுழைஞ்சாங்க. उन्होंने किताब पढ़ ली அவங்க அந்த புக்கை படிச்சுட்டாங்க. और उन्होंने अपनी टीका टिप्पणी करके அதுல அவங்க தன்னோட அந்த விஷயங்கள் எல்லாம் எழுதி उसकी बुद्धि को घुमा दिए। அவங்களோட புத்திய திருப்பிட்டாங்க. पैसे भी वापस பைசாவும் திரும்பி கொடுத்துட்டாங்க, और किताब भी वापस। பிறகு புக்கு கூடயும் திரும்பி கொடுத்துட்டாங்க. तो ये जो धर्मगुरु होते हैं, அப்ப இந்த தர்ம குருக்கள் யார் இருப்பாங்களோ, धर्म सत्ताधीश और राज सत्ताधीश, தர்மத்தினோட அந்த ஹெட்ஸ், பிறகு இந்த ராஜ்யத்தினோட ஹெட்ஸ், इस दुनिया के भयंकर से भयंकर पार्ट बजाने वाले, இந்த உலகத்துல எல்லாத்தை விட பயங்கரமான பாட்டை செய்யக்கூடியவங்க, ये टकराने वाले हैं। இவங்க மோதிக்க கூடியவங்களாக ஆயிருக்காங்க. आज की दुनिया की ये बात नहीं है। ஆரம்பத்துல இருக்கக்கூடிய இன்றைய உலகத்தினோட விஷயம் மட்டும் இல்ல, जब जब नए नए धर्मों की स्थापना हुई है, எப்பெல்லாம் புது உலகத்தினோட அந்த புது உலகம் இல்ல புது புது தர்மங்களினோட ஸ்தாபனை ஆயிருக்குதோ, तो जो पुरानेपन का धर्म चला आ रहा था, அப்போ பழைய தன்மையினோட தர்மம் என்ன வந்துட்டே இருந்தது, போயிட்டே வந்திருக்கு. उनके मुल्ला मौलवी पंडित, அவங்களோட முல்லா மௌல்வி பண்டிதர்கள், विद्वान आचार्य, வித்வான் ஆச்சாரிகள்,
वो टकराना शुरू कर देते हैं। அவங்க மோதிக்கிறதுக்காக ஆரம்பம் செஞ்சிடுறாங்க. क्राइस्ट आए, கிரைஸ்ட் வந்தாங்க, बेचारे को सूली पर चढ़ना पड़ा। பாவம் அவங்களுக்கு கிராஸ் மேல ஏற வேண்டியதாக வந்தது. उन्हीं विरोधियों की बदौलत அந்த விரோதி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு मोहम्मद आए, அந்த விரோதி இருந்தாங்க இல்லையா, அவங்களால அப்படி ஆச்சு உங்களுக்கு. பிறகு முகமது வந்தாங்க, खूब धुनाई पिटाई हुई। நல்லபடியாங்க அவங்கள அடிச்சாங்க. आज तक मुसलमान இன்னைக்கு கூடயும் முஸ்லிம்ஸ் मोहम्मद साहब को याद करके या हुसे करते रहते हैं, या हुसे हम न हुए। முகமது சாப் இருக்காங்க இல்லையா, அவங்கள நினைவு செஞ்சு துக்கம் ஆகுறாங்க, சொல்றாங்க யா ஹுசேன் ஹம் ந ஹுவேன். हम होते तो हम भी तुम्हारी को सहायता करते। என்னன்னா, நாம ஒருவேளை உங்க கூட இருந்திருந்தா நாம உங்களுக்கு உதவி செஞ்சிருப்போம். गुरु नानक को देश देशांतर की खाक छाननी पड़ी। குரு நானக்கு தேச தேசாந்தரத்தினோட எப்படின்னா அலைய வேண்டியதாக இருந்தது, ஒவ்வொரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு. महात्मा बुद्ध को மகாத்மா புத்தனுக்கு भारत देश से निकाला मिल गया பாரத தேசத்திலிருந்து வெளியில போட்டுட்டாங்க அவங்கள. और विदेशों में जाके खाक छाननी पड़ी, अपने धर्म की स्थापना करनी पड़ी। பிறகு விதேசத்துல போய் அந்த கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது, அப்படின்னா தன்னோட தர்ம ஸ்தாபனை செய்ய வேண்டியதாக வந்தது. तो इस दुनिया के पुरानेपन से அதாவது இந்த உலகத்தினோட பழைய தன்மையினின்று किसी ने टक्कर नहीं ले पाई। யாரால கூடயும் மோதிக்க முடியலன்னு சொல்றாங்க, மோத முடியல. कि तो परमात्मा बाप का बड़ेला बच्चा है, இவங்க பரமாத்மா அப்பாவினோட பெரிய பையனா இருக்காங்க. जिसके नाम के साथ அவங்க பேரு கூட शिव का नाम जुड़ जाता है। சிவனோட பேர் என்றது இணைக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. शिव शंकर भोलेनाथ, शिव शंकर भोलेनाथ. वो दुनिया के पुरानेपन का, पुरानी दुनिया का அவங்க உலகத்தினோட பழைய தன்மை என்ன இருக்குதோ அது मुल्ला मौलवियों, முல்லா மௌல்விகள், महात्माओं, पंडितों மகாத்மாக்கள், பண்டிதர்கள் का पुरजोश से मुकाबला करता है। அவங்க ஃபுல் ஃபோர்ஸ்ல என்ன செய்யறாங்கன்னா எதிர்க்கிறாங்க. और ऐसे तरीके से मुकाबला करता है பிறகு எப்படி அந்த ஒரு மெத்தட்ல இருந்து எப்படின்னு ஒரு வழியில போய் அவங்க மோதுறாங்கன்னா, कि भला भस्मासुर पीछे लग जाए, भले भस्मासुर கூடயும் பின்னாலே சுத்தினாலும் फिर भी वो अपना काम करके छोड़ता है। பஸ்மாசூர் பின்னாடி சுத்தினாலும் அவங்க தன்னோட வேலைய பண்ணிதான் தீருவாங்க. वो आत्मा कोई दूसरी आत्मा तो है नहीं। அந்த ஆத்மா வேற ஆத்மா ஒன்னும் கிடையாது. जैसे कृष्ण की सोल ब्रह्मा के रूप में पार्ट बजाती है, எப்படி கிருஷ்ணனோட ஆத்மா பிரம்மாவினோட ரூபத்துல பாட்ட செய்யறாங்க, पहली मूर्ति के रूप में, ஃபர்ஸ்ட் மூர்த்தியினோட ரூபத்துல, ऐसे ही राम की सोल अंतिम जन्म में, அதே மாதிரி ராமனோட ஆத்மா கடைசி ஜென்மத்துல शंकर का पार्ट बजाती है। சங்கரனோட பாட்ட செய்யறாங்க. तो जैसे राम को அதாவது எப்படி ராமருக்கு रावणी दुनिया का मुकाबला करना पड़ा, ராவணி உலகத்தினோட எதிர்க்க வேண்டியதாக வந்தது. कैसे? எப்படி? रावण खुद तो रथ पर सवार होता था लड़ाई लड़ने के लिए। ராவன் சுயம் என்னன்னா, அவங்க சுயம் ரத்தத்து மேல சவாரி பண்ணிட்டு இருந்தாங்க யுத்தம் செய்யறதுக்காக. और राम के पास रथ ही नहीं था। பிறகு ராமர் கிட்ட ரத்தமே இருக்கல.
वो खुद महलवाड़ियों और अटारियों में रहता था। कौन? அவங்க சுயம் இந்த அரண்மனைகள் பிறகு இதெல்லாம் இருந்தாங்க, பெரிய பெரிய பில்டிங்ஸ்ல இருந்தாங்க. யாரு? रावण। ராவணன். और उन्होंने कहाँ रहकर के युद्ध किया? பிறகு அவரு எங்க இருந்து யுத்தத்தை பண்ணாங்க? कांटों के जंगल में रहकर के युद्ध किया। முள்ளினோட காடுல இருந்து யுத்தத்தை பண்ணாங்க. रावण को कौन मिल गए? ராவணனுக்கு யாரு கிடைச்சிட்டாங்க? लड़ाई लड़ने के लिए मनुष्य मिल गए। யுத்தம் பண்றதுக்காக மனிதன் கிடைச்சாங்க. थोड़ा मन बुद्धि लगा करके கொஞ்சம் மனது புத்தியை யூஸ் பண்ணி कार्य करने वाले को मनुष्य कहा जाता है। வேலையை செய்யக்கூடியவங்களுக்கு மனிதர்கள்னு சொல்லப்படுகிறாங்க. और रावण को बेचारों को क्या मिले? बंदर मिले। பிறகு ராவணனுக்கு பாவம் என்ன கிடைச்சது? ராவணன் இல்ல, ராமருக்கு யாரு கிடைச்சாங்கன்னா குரங்குகள் கிடைச்சாங்க. பாவம் ராமருக்கு அவங்க கிடைச்சாங்க. बंदर जैसे विकारी குரங்குகள் போல விகாரி. बंदरों की बात नहीं है। குரங்குகளினோட விஷயம் இல்ல. उनको कितना भी ज्ञान सुनाओ, அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னாலும் ஞானத்தை சொன்னோம்னாலும் जहाँ चने या भूंगरे सामने आए, எங்க சுண்டல் வறுத்திருக்கிற அந்த சுண்டல் கிடைச்சதுன்னா முன்னாடி வந்ததுன்னா बस அவ்வளவுதான். चना चबने में लग जाते हैं। அந்த சுண்டலை சாப்பிடுறதுல ஈடுபட்டு அந்த வறுத்திருக்கிற சுண்டலை சாப்பிடுறதுல ஈடுபட்டிருப்பாங்க. चाहे कितना भी बाप दादा उनको चिल्लाए के बोले अब अंतिम समय है, அவங்களுக்கு பாப்தாதா எந்த அளவுக்கு வேணும்னாலும் கத்தி கத்தி சொல்றாங்க, இப்போ இது லாஸ்ட் நேரம் ஆயிருக்குது. अब ये बंदर जैसी विकारी वृत्तियां छोड़ दो। இப்போ இந்த குரங்குகள் போல இருக்கக்கூடிய விகாரி விருத்தி என்ன இருக்குதோ உள்ளுணர்வுகளை விட்டுடுங்க. लेकिन वो छोड़ते नहीं। ஆனா அவங்க விடுறதில்ல. तो ऐसे बंदरों की सेना அதாவது இப்படிப்பட்ட அந்த குரங்குகளினோட சேனை राम को मिलती है। ராமருக்கு கிடைக்குது. उनको बंदर से मंदिर लायक बनाने का काम அவங்கள குரங்குகளிலிருந்து கோயிலுக்கு தகுந்தமான உங்களாக ஆக்குறதுக்கான வேலை करना ही पड़ता है। இது செய்ய வேண்டியதாக தான் இருக்குது. कृष्ण के रूप में கிருஷ்ணனோட ரூபத்துல कंस से मुकाबला दिखाया गया। கன்ச கூட என்னன்னா எது ஃபைட்டிங்க காமிச்சிருக்காங்க. ब्रह्मा की सोल பிரம்மாவோட ஆத்மா, उर्फ कृष्ण பிரம்மா என்கிற கிருஷ்ணனோட ஆத்மா ने 69 तक जो पार्ट बजाया है, அவங்க 69 வரைக்கும் என்ன பாட்டை செஞ்சிருக்காங்களோ वो ब्रह्मा का पार्ट था। அது பிரம்மாவோட பாட்டாக இருந்தது. कृष्ण के रूप का पार्ट नहीं था। கிருஷ்ணனோட ரூபத்தினோட பாட்டு இருக்கல. वही ब्रह्मा की सोल அந்த பிரம்மாவினோட ஆத்மா தான் शरीर छोड़ने के बाद शरीर விட்டதுக்கு பிறகு अर्धचंद्र के रूप में பாதி சந்திரமாவினோட ரூபத்துல शीतल पार्ट बजाने वाली आत्मा शीतल पाठ செய்யக்கூடிய ஆத்மா शंकर के मस्तक में प्रवेश करके पार्ट बजाती है। சங்கரனோட நெற்றில பிரவேசம் பண்ணி பாட்டை செய்றாங்க. कृष्ण का ही पार्ट बजाती है। கிருஷ்ணனோட பாட்டை தான் செய்றாங்க. पहले काला पार्ट बजाती है, ஃபர்ஸ்ட் கருப்பான பாட்டை செய்றாங்க. जिसको शास्त्रों में कलंकीधर भी कह दिया। அவங்களுக்கு சாஸ்திரத்துல கலங்கிதரன் கூடயும் சொல்லிருக்காங்க. क्या मतलब हुआ कलंकीधर का? என்ன அர்த்தமா இருக்குது கலங்கிதரினோட அர்த்தம்? कलंकों को धारण करने वाला। கலங்கங்களை தாரணம் செய்யக்கூடியவங்க. इसलिए उनके नाम का आधा हिस्सा श्याम कहा जाता है। அதனாலதான் அவங்களோட பேரினோட பாதி பாகம் ஷியாமன் சொல்லப்படுகிறாங்க. ஷியாமனா கருப்பு. और आधा हिस्सा लास्ट का பிறகு பாதி பாகம் லாஸ்டினோடது सुंदर कहा जाता है।
அழகு சுந்தர்னு சொல்லப்படுகிறாரு. माना एक ही व्यक्तित्व, அப்படின்னா ஒரே பர்சனாலிட்டி, एक ही पर्सनालिटी, ஒரே பர்சனாலிட்டி जिसमें कृष्ण की सोल प्रवेश करके पार्ट बजाती है. யாருக்குள்ள கிருஷ்ணனோட ஆத்மா பிரவேசம் பண்ணி பாட்ட செய்றாங்க. वो पहले काला पार्ट बजाती है, श्याम पार्ट बजाती है. அவங்க ஃபர்ஸ்ட் கருப்பான பாட்ட செய்றாங்க, ஷியாமினோட பாட்ட செய்றாங்க. और बाद में பிறகு सुंदर पार्ट बजाती है. அழகான பாட்ட செய்றாங்க. इतना भयंकर काला எந்த அளவுக்கு பயங்கரமாக கருப்புனா, और इतना सुंदर, பிறகு இந்த அளவுக்கு அழகான दुनिया का कोई भी धर्म पिता ऐसा पार्ट नहीं बजाता. உலகத்துல எந்த தர்ம பிட்டா கூடயும் இப்படிப்பட்ட பாட்ட செய்ய முடியறதில்ல. काले से काला எல்லாத்தை விட கருப்பிலும் கருப்பு, और गोरे से गोरा. எல்லாத்தை விட இந்த வெள்ளையில கூடயும் வெள்ளை. नहीं तो एक व्यक्ति के दो अपोजिट नाम कैसे हो गए? இல்லன்னா ஒரே மனிதனோட ரெண்டு ஆப்போசிட் பேரு எப்படி இருக்க முடியும்? या तो श्याम होगा, ஒண்ணு ஷியாமாக இருப்பாங்க, ஷியாமனா கருப்பு एक व्यक्ति, ஒரு பர்சன், या तो सुंदर होगा, இல்லன்னா அழகாக இருப்பாங்க, சுந்தராக இருப்பாங்க, या तो नर राक्षस होगा, இல்லன்னா நர ராட்சஸாக இருப்பாங்க, या तो नारायण जैसा होगा. இல்லன்னா நாராயண் போல இருப்பாங்க. शास्त्रों में भी नारायण की कोई भी ग्लानि कहीं भी नहीं लिखी हुई है. சாஸ்திரத்துல கூடயும் நாராயணனோட நிந்தனை எங்க கூடயும் காமிக்கல. सब देवताओं की ग्लानि लिखी हुई है. எல்லா தேவதைகளோட நிந்தனைய எழுதிருக்காங்க. भगवान की भी ग्लानि लिखी हुई है. பகவானோட நிந்தனை கூடயும் எழுதிருக்காங்க. लेकिन नारायण इतना सुंदर दिखाया जाता है, ஆனா நாராயணனை எந்த அளவுக்கு அழகாக காமிக்கிறாங்கன்னா इसकी कोई ग्लानि नहीं. அவங்களோட எந்த விதமான நிந்தனையும் இல்லன்னு சொல்றாங்க. कहते भी हे कृष्ण नारायण वासुदेव. சொல்லவும் செய்றாங்க, ஹே கிருஷ்ண நாராயண வாசுதேவன் சொல்லி. इसका मतलब हुआ कि जो कृष्ण था बचपन में, இதுக்கு அர்த்தம் என்னன்னா, யாரு கிருஷ்ணனாக இருந்தாங்களோ சின்ன வயசுல, वही बड़ा होने के बाद, அவங்கதான் பெரியவங்க ஆனதுக்கு பிறகு, पढ़ाई पूरी होने के बाद, படிப்பு கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு, परीक्षा संपन्न होने के बाद, எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு नर से नारायण बन जाता है. நர்ஸே நாராயண் ஆயிடுறாங்க. तो वही श्याम அப்ப அவங்கதான் ஷியாம், और वही सुंदर बन करके संसार में प्रत्यक्ष होता है. பிறகு அவங்கதான் அழகான ரூபத்துல உலகத்துல அழகாக ஆகி உலகத்துல பிரத்யக்ஷம் ஆகுறாங்க. तो बाप कहते हैं, அதாவது அப்பா சொல்றாங்க, बच्चे குழந்தைகளே अब पुरानी दुनिया को भूल जाओ. இப்போ பழைய உலகத்தை மறந்து போங்க. दुनिया न जीती देखो. உலகம் இருக்குது அப்படின்னா இது இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க, பார்க்காதீங்க. இப்படி ये जो इन आंखों से दुनिया देख रहे हो, நீங்க என்ன இந்த கண்களால உலகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, जो कुछ भी इन आंखों से देख रहे हो, ஏதெல்லாம் இந்த கண்களால பார்த்துட்டு இருக்கீங்க, वो सब रहने वाला नहीं है. இது எல்லாமே இருக்கிற கூடியது இல்ல, सब खलास होने वाला है. எல்லாமே விநாசம் ஆக போகுது. और तीसरे नेत्र से जो बाप तुमको दिखाई रहा है, பிறகு மூணாவது கண்ணு மூலமாக அப்பா உங்களுக்கு என்ன காமிச்சிட்டு இருக்காங்க, त्रिनेत्री कहते हैं ना. திரிநேத்ரின்னு சொல்றாங்க இல்லையா? शिव के तीसरे नेत्र को क्या कहते हैं? சிவனோட மூணாவது கண்ணுக்கு என்னன்னு சொல்றாங்க? शिव नेत्र சிவனோட கண்கள், சிவனோட कहते கண்கள், हैं ना. சிவன் நேத்திரன் சொல்றாங்க இல்லையா? तो वो शिव அப்போ அந்த சிவன் आत्मा के रूप में तीसरा नेत्र बन करके महादेव में प्रवेश करके ஆத்மாவோட ரூபத்துல மூணாவது கண்ணு என்னோட ரூபத்துல மகாதேவனுக்குள்ள பிரவேசம் பண்ணி वो सारा ज्ञान सुनाया रहा है.
அவங்க முழு ஞானத்தை சொல்லிட்டு இருக்காங்க. जिस ज्ञान से तुम नई दुनिया में जाने वाले हो, அந்த ஞானம் மூலமாக நீங்க புது உலகத்துக்கு போகக்கூடியவங்களாக இருக்கீங்க. वो नई दुनिया, அந்த புது உலகம் जिनकी बुद्धि में ज्ञान बैठा हुआ है, யாருக்குள்ள ஞானம் உட்கார்ந்து இருக்குதோ புத்தியில, जिन्होंने ज्ञान की गहराई को समझा हुआ है, யாரு ஞானத்தினோட ஆழமான ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களோ उनको वो नई दुनिया सामने दिखाई पड़ रही है. அவங்களுக்கு அந்த புது உலகம் முன்னாடி தென்பட்டு இருக்குது. कोई कितना भी विरोध करे, யாரு எந்த அளவுக்கு வேணும்னாலும் விரோதம் பண்ணலாம், எதிர்க்கலாம். कोई कितना भी जुल्म ढाए, யாரு எந்த அளவுக்கு வேணும்னாலும் கொடுமைப்படுத்துற வேலைய செஞ்சாலும், लेकिन ज्ञान की इतनी पराकाष्ठा है, ஆனா ஞானத்தினோட அந்த அளவுக்கு சிகரத்துல இருக்கணும் ஸ்டேஜ், कि वो इस ज्ञान के रास्ते को என்னன்னா அவங்க இந்த ஞானத்தினோட வழி என்ன இருக்குதோ அது छोड़ नहीं सकते. அதை விட முடியறதில்ல. देखने वाले दंग रह जाते हैं, பார்க்கக்கூடியவங்க அப்படியே ஷாக் ஆகி நின்னுக்கிறாங்க. पता नहीं इनको कौन सा गुरु मिला हुआ है. இவங்களுக்கு எந்த குரு கிடைச்சிருக்காங்களோ தெரியாது. अरे गुरु तो वो मिला हुआ है जिसको सदगुरु कहा जाता है. அரே குரு அவங்க கிடைச்சிருக்காங்க யாருக்கு சத்குருன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. सिख लोग कहते हैं சிக்கியர்கள் சொல்லிருக்காங்க एक सदगुरु अकाल मूर्त. ஒரு சத்குரு அகால் மூர்த். जब एक ही सदगुरु है இப்போ ஒருத்தர் தான் சத்குரு ஆயிருக்காங்கன்னா तो बाकी गुरु क्या हो गए? அப்போ மற்றபடி எல்லா குருக்கள் என்ன ஆனாங்க? एक है सतगुरु, सतगुरु ஒருத்தரா இருக்காங்க சத்குரு, உண்மையான குரு, सच्चा गुरु. உண்மையான குரு. तो बाकी सब மற்றபடி எல்லாருமே झूठे गुरु हो जाते हैं. பொய்யான குருக்கள் ஆயிடுறாங்க. तो जहाँ सदगुरु आकर के पढ़ाई पढ़ा रहा होगा, பிறகு எங்க சத்குரு வந்து படிப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, उसकी पढ़ाई तो बहुत मजबूत बनाने वाली होगी ना. அவங்களோட படிப்பு ரொம்ப சக்திசாலியாக ஆக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா? कोई ढुलमुल स्टूडेंट थोड़े तैयार करेगा. ஏதாவது சாதாரணமான வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரெடி பண்ணுவாங்களா என்ன? वो तो पूरी पढ़ाई पढ़ने वाले स्टूडेंट तैयार करता है. அவங்க முழுமையா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ ரெடி பண்ணுவாங்க. सदगुरु है சத்குரு ஆயிருக்காங்கன்னா और सत शिक्षक है. பிறகு உண்மையான டீச்சர் ஆயிருக்காங்க. वो सुप्रीम टीचर भी है. அவங்க சுப்ரீம் டீச்சர் கூடயும் ஆயிருக்காங்க. ऐसा टीचर है அப்படிப்பட்ட டீச்சர் ஆயிருக்காங்க जिसको दुनिया में कोई पढ़ाई नहीं पढ़ा सकता. அவங்களுக்கு உலகத்துல எந்த டீச்சர் கூடயும் படிக்க வைக்க முடியறதில்ல. सुप्रीम टीचर, சுப்ரீம் டீச்சர் शिव को कोई पढ़ाई पढ़ा सकता है क्या? சிவனுக்கு யாராவது படிக்க வைக்க முடியுமா? वो तो जन्म मरण के चक्र से न्यारा है. அவங்க ஜனன மரண சக்கரத்திலிருந்து தனிப்பட்டவங்க ஆயிருக்காங்க. अकर्ता भोक्ता कहा जाता है. அகர்த்தா அபோக்தான் சொல்லப்படுகிறாங்க. उसको तो पढ़ाई पढ़ने की दरकार भी அவங்களுக்கு படிக்கிற அவசியம் கூடயும் दरकार भी नहीं. படிக்கிற அவசியம் கூடயும் இல்ல. वो सिर्फ आकर के पढ़ाई पढ़ाता है. அவங்க வந்து வெறும் படிக்க வைக்கிறாங்க. और ऊंचे से ऊंचा शिक्षक बनता है. பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்த டீச்சர் ஆகுறாங்க. और ऊंचे से ऊंचा शिक्षक बनता है. பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்த டீச்சர் ஆகுறாங்க. उससे पहले वो बाप बनता है. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா ஆகுறாங்க. सुप्रीम बाप, சுப்ரீம் அப்பா, सुप्रीम फादर कहा जाता है. சுப்ரீம் ஃபாதர்னு சொல்லப்படுகிறாங்க. शरीर को जन्म नहीं देता है. சரீரத்துக்கு ஜன்மம் கொடுக்கறதில்ல. किसको जन्म देता है? யார் எதுக்கு ஜன்மம் கொடுக்கறாங்க? है?
आत्मा कहाँ जन्म लेती है? आत्मा तो अजर अमर अविनाशी है। ஆத்மா எங்க ஜென்மம் எடுத்துக்குது? ஆத்மா அஜர் அமர் அவினாஷியா இருக்குது. हाँ, आत्मा को परिचय देता है कि तुम ज्योति बिंदु आत्मा हो। ஆத்மாக்கு அறிமுகத்தை கொடுக்கறாங்க. என்னன்னா, நீ ஜோதி பிந்து ஆத்மா இருக்கிற, तुम स्टार हो। நீங்க ஸ்டாரா இருக்கீங்க. ये परिचय दुनिया में किसी ने नहीं दिया। இந்த அறிமுகத்தை உலகத்துல யாருமே கொடுக்கல. बल गीता में लिख दिया है, भ्रमोर मध्य प्राणम आवेश सम्यक। பல கீதையில எழுதிட்டாங்க, புரோர் மத்தியே பிராணம் ஆவேஷ சம்யக். जब मनुष्य मरने लगे எப்போ மனிதன் இறந்து போகிற நிலையில இருப்பாங்க, तो प्राण रूप आत्मा का அப்போ பிராண ரூபமான ஆத்மாவோட प्रकृति में ध्यान करे। இரு புருவக்கு நடுல அதோட தியானம் பண்ணணும். अब वो प्राण रूप आत्मा कैसी है? இப்போ அந்த பிராண ரூபமான ஆத்மா எப்படி இருக்குது? वो बात तो बताई नहीं, அந்த விஷயத்த சொல்லவே இல்ல. बस दूसरे श्लोक में बताई दिया है। பலே இன்னொரு ஸ்லோகத்துல சொல்லிட்டாங்க, अणोणीयांसम अनुस्मरेत्य, அணுவணியான்னு சொல்லிட்டாங்க. जिसको अनुरूप में எத அணுரூபத்துல, துகள் ரூபத்துல मनीषी मानते रहे हैं। மனிஷிகள் அத ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. लेकिन अणु ஆனா அணு तो जड़ होता है। அந்த அணு துகள் ஜடமானது. अणु से तो अणु बम एटम बम बनता है। இந்த அணுல இருந்து என்ன ஆகுதுன்னா அணுபம், ஆட்டம் பம் உருவாகுது. ये आत्मा तो चैतन्य है। இந்த ஆத்மா சைத்தன்யமானதா இருக்குது. तो ये बात उनकी बुद्धि में नहीं आई। அப்போ இந்த விஷயம் அவங்களோட புத்தில வரலன்னு சொல்றாங்க. माना அப்படி என்ன, आत्मा अनुरूप भी है, ஆத்மா அணுரூபம் கூடயும் ஆயிருக்கு, सूक्ष्म से सूक्ष्म भी है, எல்லாத்தை விட நுணுக்கமானது கூடயும் ஆயிருக்கு, और மற்றும் चैतन्य भी है, சைத்தன்யமா கூடயும் ஆயிருக்குது. और रोशनी वाली है, பிறகு பிரகாசம் இருக்கக்கூடியதா இருக்குது, स्वयं प्रकाशित है। சுயம் பிரகாசமானதா இருக்கு. 3 बातें। 3 விஷயங்கள். आत्मा अति सूक्ष्म अनुरूप है। ஆத்மா ரொம்ப நுணுக்கமான அணுரூபம். दूसरी बात, இன்னொரு விஷயம், आत्मा चैतन्य है। ஆத்மா சைத்தன்யமானதா இருக்கு. बोलते चालते को चैतन्य कहा जाता है। இது பேசுறதோ பிறகு நடக்கிறது அதுக்கு சைத்தன்யம் சொல்வாங்க. अनुरूप माना सूक्ष्म है, आत्मा चैतन्य है। और அணுரூபம்னா நுணுக்கமானது, ஆத்மா சைத்தன்யமானது. तीसरी बात, பிறகு 3வது விஷயம், स्वयं प्रकाशित है। சுயம் பிரகாசித்தமானதா இருக்குது. हाँ, उस आत्मा का प्रकाश ஆமா, அந்த ஆத்மாவினோட பிரகாசம் जन्म मरण के चक्र में आने से ஜனன மரண சக்கரத்துல வர்றதுனால मध्यम धीमा धीमा होता जाता है। அது எப்படி ஆயிடுதுன்னா மத்தியம், அது எப்படி என்னன்னா ரொம்ப அது கம்மி ஆகுது. आत्मा भी एक प्रकार का बीज है। ஆத்மாவும் ஒரு மாதிரி ஒரு ரூபத்துல விதையா இருக்குது. ये शरीर उसका वृक्ष है। இந்த சரீரம் அதோட மரமா இருக்கு. जैसा बीज होता है விதை எப்படி இருக்குமோ वैसा ही அதே மாதிரிதான் वृक्ष निकलता है। மரம் கூடயும் வெளிப்படும். तो मनुष्य आत्मा का ये बीज है। அப்போ மனித ஆத்மாவோடது இது விதையா இருக்குது. ये बीज இந்த விதை 84 जन्म लेते 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 84 ஜன்மங்கள் எடுக்க எடுக்க कमजोर हो जाता है। வீக் ஆயிடுது. दुनिया का कोई भी बीज इसी तरह का होता है। உலகத்துல எந்த விதை வேணாலும் ஆயிருக்கலாம், இப்படிதான் இருக்கும். आज तो नई नई तकनीकें निकल रही हैं। இன்றைக்கு எப்படின்னா புது புது டெக்னிக்ஸ் வெளிப்பட்டிருக்குது. बीजों का परिष्करण करते हैं। அந்த விதைகளை என்ன பண்றாங்கன்னா पुराने बीज को नया बनाते हैं। பரிஷ்கரண் பண்றாங்க. அப்படின்னா பழைய விதைய புதுசாக ஆக்குறாங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க वो बीज तो विनाशी है।
அந்த விதை வெண்ணாட்சியா இருக்குது. और तुम आत्मा रूपी बीज பிறகு ஆத்மா ரூபமான விதைகளா இருக்கிற நீங்க अविनाशी हो. அவினாஷியா இருக்கீங்க. ये अविनाशी आत्मा रूपी बीज, இந்த அவினாஷி ஆத்மா ரூபமான விதை, इसकी मैं पहचान देता हूँ. இதோட அறிமுகத்தை நான் கொடுக்கறேன். तुमको पहचान मिलती है உங்களுக்கு அறிமுகம் கிடைக்குது. कि मैं आत्मा ज्योति बिंदु, நான் ஆத்மா ஜோதி பிந்து. लेकिन ये तो सामान्य पहचान हुई, ஆனா இது நார்மலான அறிமுகம் ஆச்சு, बेसिक नॉलेज की, பேசிக் நாலேஜினோடது. जो ब्रह्मा के द्वारा, இது பிரம்மா மூலமாக, ब्रह्म माने बड़ी और माँ माने बड़ी माँ के द्वारा, பிரம்மன்னா பெரிய, மான்னா அம்மா, பெரிய அம்மா மூலமாக, जो सृष्टि की बड़ी से बड़ी माँ है, யாரு இந்த சிருஷ்டினோட பெரியதிலும் பெரிய அம்மா இருக்காங்க, उसके द्वारा ये बेसिक नॉलेज दी गई है அவங்க மூலமாக இந்த பேசிக் நாலேஜ கொடுக்கப்பட்டிருக்குது. कि मैं आत्मा ज्योति बिंदु हूँ. நான் ஆத்மா ஜோதி பிந்து ஆயிருக்கேன்னு. ये ऊंची पढ़ाई की बात नहीं है. இது உயர்ந்த படிப்பினோட விஷயம் இல்ல. ऊंची पढ़ाई पढ़ाने के लिए உயர்ந்த படிப்பை படிக்க வைக்கிறதுக்காக, फिर भी परमात्मा सुप्रीम सोल को ஆனாலும் பரமாத்மா சுப்ரீம் சோலுக்கு कोई दूसरे तन में प्रवेश करना पड़ता है. இப்போ மத்த சரீரத்துல பிரவேசம் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்றாங்க. पहले कृष्ण के चोले में प्रवेश किया ஃபர்ஸ்ட் கிருஷ்ணனோட சரீரத்துல பிரவேசம் செஞ்சாங்க. तो दादा लेखराज के द्वारा அப்போ தாதா லேக்கராஜினோட மூலமா जो ज्ञान सुनाया என்ன ஞானத்தை சொன்னாங்களோ वो ब्रह्मा के द्वारा सुनाया हुआ ज्ञान हुआ. அது பிரம்மா மூலமாக சொல்லப்பட்டிருக்கிற ஞானமாச்சு. माता की पढ़ाई हुई. அம்மாவோட படிப்பாச்சு. अब माता हमेशा थोड़े ही ऊंची क्लास तक पढ़ाई पढ़ाती है. இப்போ அம்மா சதா என்ன உயர்ந்த கிளாஸ் வரைக்கும் படிக்க வைப்பாங்களா என்ன? ब्रह्मा ने शरीर छोड़ा பிரம்மா சரீரத்தை விட்டுட்டாங்க. और सुप्रीम सोल बाप को பிறகு சுப்ரீம் சோல் அப்பாக்கு थोड़े ही वर्षों में கொஞ்ச வருஷங்கள்லயே कोई दूसरे शरीर में प्रवेश करना पड़ता है. இப்போ இன்னொரு சரீரத்துல பிரவேசம் பண்ண வேண்டியதாக वो வந்து है मुकर्रर. அவங்கள்தா இருக்குது முக்கர ரத்தம். जिस मुकर्रर रथ में प्रवेश करके वो सुप्रीम टीचर बनता है. எந்த முக்கர ரத்தத்துல பிரவேசம் பண்ணி அவங்க சுப்ரீம் டீச்சர் ஆகுறாங்க, सुपर नॉलेज देता है, சூப்பர் நாலேஜ் கொடுக்கறாங்க. जिसका नाम दिया जाता है एडवांस नॉलेज. அந்த ஞானத்தினோட பேரை கொடுக்கப்பட்டிருக்குது அட்வான்ஸ் நாலேஜ். ऊंची पढ़ाई है. உயர்ந்த படிப்பா இருக்குது. ऐसे तो आध्यात्मिक पढ़ाई அப்படி பார்த்தோம்னா ஆன்மீக படிப்பு स्वयं में ऊंची पढ़ाई है, சுயம்லயே உயர்ந்த படிப்பா இருக்குது. लेकिन आध्यात्मिक पढ़ाई में भी ஆனா ஆன்மீக படிப்புல கூடயும் गहरी सी गहरी बात எல்லாத்தை விட ஆழமான விஷயங்கள் भगवान ही आकर के बताता है. பகவான் தான் வந்து சொல்றாங்க. जिसके लिए गीता में कहा गया है गुह्यात गुह्यतरम ज्ञानम. எதுக்காக கீதையில சொல்லிருக்காங்க எல்லாத்தை விட ஆழதிலும் ஆழமான ஞானமா இருக்குன்னு. गुह्य से भी गुह्य राज समझाता हूँ. ஆழதிலும் ஆழமான ரகசியத்தை புரிய வைக்கிறேன். गुह्य राज ஆழமான ரகசியம் दुनिया के नॉलेज के हिसाब से உலகத்தினோட நாலேஜுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா ब्रह्मा के द्वारा समझाया. உலகத்தினோட நாலேஜ் என்ன, உலகத்தினோட விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்தோம்னா பிரம்மா மூலமாக वो बेसिक नॉलेज हुई. பிரம்மா மூலமாக என்ன சொன்னாங்களோ அது பேசிக் நாலேஜ் ஆச்சு. फिर गुह्यात गुह्यतरम பிறகு ஆழதிலும் ஆழ, जो ब्रह्मा के द्वारा नॉलेज दी गई ஆழதிலும் ஆழமான பிரம்மா மூலமாக என்ன நாலேஜ் கொடுக்கப்பட்டது, उस बेसिक नॉलेज से भी ऊंची नॉलेज है, उससे भी गहरी नॉलेज है. அந்த பேசிக் நாலேஜ் விட உயர்ந்த நாலேஜ், அதை விட ஆழமான நாலேஜ் फिर शंकर के रूप के द्वारा सुप्रीम टीचर के रूप में பிறகு சங்கரினோட ரூபத்துல சுப்ரீம் டீச்சரினோட ரூபத்துல परमात्मा सेवा करके देते हैं. பரமாத்மா சிவன் வந்து கொடுக்கறாங்க. तो वो ऊंचे से ऊंचा शिक्षक भी है. அப்ப அவங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த டீச்சர் கூடயும் இருக்காங்க.
हमारी आत्मा की परिचय देने के कारण, நம்மளோட ஆத்மாவினோட அறிமுகம் கொடுக்கற காரணத்தினால, आत्मा का स्वरूप बताने के कारण, ஆத்மாவினோட ஸ்வரூபத்தை பத்தி சொல்றாங்க, அதோட காரணத்தினால वो हमारा बाप भी है। அவங்க நம்மளோட அப்பாவும் ஆயிருக்காங்க. बाप हमें ऊंचे से ऊंचा वर्षा देता है। அப்பா நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த சொத்தை கொடுக்கறாங்க. पहले जन्म दिया, तुम आत्मा ज्योति बिंदु हो। ஃபர்ஸ்ட் ஜென்மத்தை கொடுத்தாங்க. ஆத்மாக்களா இருக்கிற நீங்க ஜோதி பிந்து ஆயிருக்கீங்க. ये हम मनुष्य आत्माओं को जन्म मिला। இது மனித ஆத்மாக்களா இருக்கிற நமக்கு ஜென்மம் கிடைச்சிருக்கு. वर्षा नहीं मिला। சொத்து கிடைக்கல. वर्षा जब सुप्रीम टीचर की पढ़ाई पूरी हो, சொத்து எப்போ சுப்ரீம் டீச்சரினோட படிப்பு எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ तब वर्षा मिलता है। அப்போ சொத்து கிடைக்குது. तो अभी सुप्रीम टीचर ने सारी नॉलेज दे दी। இப்போ சுப்ரீம் டீச்சரு முழு நாலேஜ கொடுத்துட்டாங்க. अभी जो जितना मनन चिंतन मंथन करे, இப்ப யாரு எந்த அளவுக்கு விசார சாகர மந்தனத்தை செய்றீங்களோ, जो जितना उस एडवांस नॉलेज को प्रैक्टिकल जीवन में धारण करे और कराए, யாரு எந்த அளவுக்கு அந்த அட்வான்ஸ் நாலேஜ பிராக்டிகலி தாரணை செய்யறாங்க, பிறகு செய்ய வைக்கிறாங்க. क्योंकि ये प्रयोगात्मक ज्ञान है। ஏன்னா இது பிரயோகம் பண்ற பிரயோகாத்மக் ஞானமா இருக்குது. ये कोई थ्योरी नहीं है। எப்படின்னா இது பிராக்டிகலி செயல்முறையில கொண்டு வர நாலேஜ் ஆயிருக்குது. இது வெறும் தியரி சொல்றது மட்டும் ஒண்ணு இல்ல, அது மாத்திரம் இல்ல, थ्योरी के साथ इस ज्ञान को प्रैक्टिकल जीवन में भी उतारना पड़े। இப்போ தியரி என்ன இருக்குதோ அது கூட இந்த வாழ்க்கையில இந்த ஞானத்தை பிராக்டிக்கல்ல கூடயும் கொண்டு வரணும். पहले खुद धारण करके देवता जैसा स्वभाव धारण करे। ஸ்வயம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா சுயம் தாரண பண்ணி தேவத்தை போல சுபாவத்தை ஏற்படுத்திக்கணும். स्वभाव संस्कार बनाए, சுபாவ சம்ஸ்காரத்தை உருவாக்கிக்கணும். फिर अपने घर परिवार वालों को भी ऊपर उठाए। பிறகு தன்னோட வீடு வாசல்ல இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அப்படி பரிவாரத்தினர்கள் அவங்கள கூடயும் மேல தூக்கணும். गांव मोहल्ले वालों को भी ऊपर उठाए, सारे देश को ऊपर उठाए, सारे विश्व को ऊपर उठाए। இந்த பரிவாரம், பிறகு இந்த கிராமத்துல இருக்கக்கூடியவங்க, பிறகு தேசம், பிறகு உலகத்தை மேல தூக்கணும். ऐसी इस पढ़ाई में जो आगे जाते हैं, இப்படி யாரு இந்த படிப்புல முன்னாடி போகிறாங்களோ वो परमात्मा बाप का मुक्ति और जीवन मुक्ति का नंबरवार वर्षा प्राप्त करते हैं। அவங்க பரமாத்மா அப்பா மூலமாக முக்தி பிறகு ஜீவன் முக்தியினோட சொத்து என்ன இருக்குதோ அது நம்பர்வாராக அடைறாங்க. वो बाप अभी इस जीवन में रहते ही அந்த அப்பா இப்போ இந்த வாழ்க்கையில இருக்கிறப்போவே दुख दर्दों से मुक्ति துக்கம் மற்றும் நோய்கள் இருந்து முக்தி देने वाला है। கொடுக்கக்கூடியவங்க ஆயிருக்காங்க. दुनिया के लौकिक बाप होते हैं, உலகத்துல லௌகிக அப்பாக்கள் இருப்பாங்க, बच्चों को जन्म देते हैं, குழந்தைகளுக்கு ஜென்மத்தை கொடுக்கறாங்க. तो बच्चों को जन्म सिद्ध अधिकार बाप से मिलता है या नहीं मिलता है? அப்போ குழந்தைகளுக்கு அப்பா இடமிருந்து பிறப்பு உரிமை கிடைக்குதா இல்லன்னா கிடைக்கிறது இல்லையா? उसी जन्म में मिलता है या अगले जन्म में मिलता है? அந்த ஜென்மத்திலேயே கிடைக்குதா இல்லன்னா நெக்ஸ்ட் ஜென்மத்துல கிடைக்குதா? उसी जन्म में मिलता है। அந்த ஜென்மத்திலேயே கிடைக்குது. तो ये सुप्रीम सोल बाप भी அதாவது இந்த சுப்ரீம் சோல் அப்பா கூடயும் उन धर्म गुरुओं की तरह पढ़ाई नहीं पढ़ाए रहे हैं। அந்த தர்ம குருக்கள் போல படிப்பொன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கல, वो वर्षा नहीं दे रहे हैं அந்த சொத்தை ஒண்ணு கொடுக்கல. जो लौकिक बाप देते हैं। லௌகிக அப்பா என்ன கொடுக்கறாங்களோ அந்த சொத்தை ஒண்ணு கொடுக்கறது இல்ல. वो तो 10, 20 हजार, 50 हजार, लाख, 2 लाख, करोड़, 2 करोड़ का वर्षा दे देंगे। அவங்க 10, 20 ஆயிரம், லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 1 கோடி, 2 கோடின்னு சொத்தை கொடுத்துடுவாங்க. ये सुप्रीम सोल बाप இந்த சுப்ரீம் சோல் அப்பா जन्म जन्मांतर की सुख शांति का वर्षा देने आए हैं। ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட சுக சாந்தியினோட சொத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. राज्य
राजयोग की पढ़ाई पढ़ा करके जन्म जन्मांतर का राजा बनाने आए। ராஜயோகத்தினோட படிப்பை படிக்க வச்சு ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட ராஜா ஆக்குறதுக்காக வந்திருக்காங்க. वो इंजीनियरिंग के कॉलेज होते हैं, அங்க இன்ஜினியரிங்கினோட காலேஜ் இருக்கும். इंजीनियर आकर के पढ़ाई पढ़ाते हैं, இன்ஜினியர் வந்து படிக்க வைக்கிறாங்க, इंजीनियर बन जाते हैं। இன்ஜினியர் ஆயிடுறாங்க. कॉलेज में पढ़ के डॉक्टर बन जाते हैं, காலேஜ்ல படிச்சு டாக்டர் ஆயிடுறாங்க, मास्टर बन जाते हैं, वकील बन जाते हैं। மாஸ்டர் ஆயிடுறாங்க, வக்கீல் ஆயிடுறாங்க. एक जन्म पढ़ाई पढ़ी ஒரு ஜென்மம் படிப்பை படிச்சாங்க, और फिर खलास। பிறகு முடிஞ்சு போயிடுச்சு. ये बाप तो ऐसी पढ़ाई पढ़ाते हैं जो दुनिया में आज तक किसी ने नहीं पढ़ाई। இந்த அப்பா அப்படிப்பட்ட படிப்பை படிக்க வைக்கிறாங்க. எப்படி என்ன உலகத்துல இன்னைக்கு கூட யாருமே இப்படிப்பட்ட படிப்பை படிக்க வைக்கல. उस पढ़ाई का नाम है राजयोग। அந்த படிப்பினோட பேரா இருக்குது ராஜயோகம். राजयोग की पढ़ाई पढ़ा करके ராஜயோகத்தினோட படிப்பை படிக்க வச்சு राजा का वर्षा देते हैं जन्म जन्मांतर का। ராஜாயினோட சொத்தை குடுக்கறாங்க, ஜென்ம ஜென்மாந்தரத்தினோடது. अब कोई अच्छे से अच्छी पढ़ाई पढ़ के जन्म जन्मांतर का राजा बनता रहे। இப்போ இந்த படிப்பை நல்லபடியாக படிச்சு ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட ராஜா ஆகலாம், महाराजा बनता रहे। மகாராஜா ஆயிட்டு இருக்கலாம். पूरी पढ़ाई न पढ़े, முழுமையாக படிப்பை படிக்கலன்னா, कुछ कम पढ़े, கொஞ்சம் ஏதோ குறைஞ்ச இதுல படிச்சீங்கன்னா तो जन्म जन्मांतर की रानी बनता रहे, அப்போ ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கான ராணி ஆயிட்டு இருப்பீங்க, महारानी बनता रहे, மகாராணி ஆயிட்டு இருப்பீங்க, राज्याधिकारी बनता रहे। ராஜ அதிகாரிகள் ஆயிட்டே இருப்பீங்க, जन्म जन्मांतर राज घराने में जन्म लेता रहे। ஜென்ம ஜென்மாந்தர ராஜ பரிவாரத்துல ஜென்மம் எடுத்துட்டே இருப்பாங்க. क्या என்ன इस पढ़ाई के भी இந்த படிப்பினோடது கூடயும் पास होने के रैंक हैं। பாஸ் ஆகுறதுக்கான ரேங்க்ஸ் இருக்குது. जैसे दुनियावी पढ़ाई होती है, எப்படி உலகத்தினோட படிப்பு இருக்கும், तो पास होने वाले नंबरवार होते हैं ना। அப்போ பாஸ் ஆகக்கூடியவங்க நம்பர்வாராக இருப்பாங்க இல்லையா. पास विद ऑनर सबसे ऊंचे माने जाते हैं। பாஸ் வித் ஆனர் எல்லாத்தை விட உயர்ந்தவங்கன்னு சொல்லி ஏத்துக்கப்பட்டிருக்காங்க. यहाँ भी बाप की पढ़ाई में இங்க கூடயும் அப்பாவோட படிப்புல जो भी पढ़ने वाले हैं யாரெல்லாம் படிக்க கூடியவங்க இருக்காங்க, लाखों की तादाद में, லட்சக்கணக்குல 9 लाख सितारे हैं ना। 9 லட்சம் நட்சத்திரங்கள் இருக்காங்க இல்லையா. कितने सितारे हैं? எத்தனை நட்சத்திரங்கள் இருக்காங்க? ये धरती के सितारे हैं, இவங்க பூமியினோட நட்சத்திரங்களா இருக்காங்க. वो आसमान के जड़ सितारे हैं। அது என்னன்னா ஆகாயத்துல இருக்கக்கூடிய ஜட நட்சத்திரங்களா இருக்குது. वो जड़ सूर्य से रोशनी लेकर के அது எப்படின்னா ஜட சூரியன்ல இருந்து பிரகாசத்தை எடுத்துக்கிட்டு जड़ रोशनी देते हैं, ஜட பிரகாசத்தை குடுக்கறாங்க. टिमटिमाते हैं। அது எப்படின்னா ஷைன் ஆகுது. और ये பிறகு இவங்க चैतन्य ज्ञान सूर्य से रोशनी, ज्ञान की रोशनी लेकर के இவங்க சைத்தன்ய ஞான சூரியன் இருந்து ஞானத்தினோட பிரகாசத்தை எடுத்து विनाश के टाइम में விநாசத்தினோட நேரத்துல सारी दुनिया में ज्ञान की चमक मारेंगे। முழு உலகத்துல ஞானத்தினோட பிரகாசத்தை ஜொலிப்பாங்க. ये 9 लाख पढ़ाई पढ़ने वाले जो स्टूडेंट्स हैं, இந்த 9 லட்சம் ஆத்மாக்கள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் वो इसी जीवन में அவங்க இந்த வாழ்க்கையிலேயே राजयोग की पढ़ाई पढ़ करके ராஜயோகத்தினோட படிப்பை படிச்சு संपन्न पद पाते हैं। பரிபூர்ணமான பதவியை அடைறாங்க. भले नंबरवार, பலே இப்போ நம்பர்வாராக இருக்கலாம். ज्यादा में ज्यादा पद है कितने? அதிகத்திலும் அதிகம் பதவியா இருக்குது. எவ்வளோ? 16,000। 16,000. 16,000 16,000 ज्यादा में ज्यादा पास होने वाली, அதிகத்திலும் அதிகம் பாஸ் ஆகுறவங்க. और कम से कम பிறகு குறைஞ்சபட்சம்
श्रेष्ठ से श्रेष्ठ पास होने वाले हैं 8। உயர்ந்ததிலும் உயர்ந்த ரூபத்துல பாஸ் ஆகக்கூடியவங்க ஆயிருக்காங்க 8 பேரு. वो 8 और 9 அந்த 8 பேரு இல்ல 8 பிறகு 9 பேரு. आज भी जब कोई अनुष्ठान किया जाता है, இன்னைக்கு கூடயும் ஏதாவது இந்த அனுஷ்டானத்தை செய்யறாங்க இல்லையா, शादी की जाती है, திருமணம் எல்லாம் செய்யறாங்க, यज्ञोपवीत किया जाता है, யஜ்யோபவித்த அப்படின்னா இந்த பூநூல தாரணை பண்ணுற அந்த ப்ரோக்ராம் இருக்கும். तो 8 और 9 ग्रह அப்போ 8 பிறகு 9 கிரகங்கள் के रूप में आज भी उनकी पूजा होती है. 8 பிறகு 9 கிரகங்களினோட ரூபத்துல இன்னைக்கு கூடயும் அவங்களோட பூஜை நடக்குதுன்னு சொல்றாங்க. तो वो है ऊंचे से ऊंचा पद. அதா இருக்குது உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி. फिर है பிறகு 108 108 जो माला हर धर्म में घुमाई जाती है. இந்த மாலைய ஒவ்வொரு தர்மத்துல கூடயும் वो फर्स्ट क्लास पास होने वाली. உருட்டப்படுகிறது. அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் ஆகக்கூடியவங்க ஆயிருக்காங்க. 108 श्रेष्ठ आत्मा, 108 உயர்ந்த ஆத்மாக்கள், अनेक जन्मों की राजाई प्राप्त करने वाले, நிறைய ஜென்மங்களினோட ராஜாங்கத்தை பிராப்தி பண்ணிக்க கூடியவங்க. उसके बाद அதுக்கு பிறகு 1000 பேரு जो गाए हुए हैं, யாருக்காக பாடப்பட்டிருக்குது. ब्रह्मा की 1000 भुजाएं. பிரம்மாவோட 1000 भुजा माने मददगार, கைகளன்னா உதவி செய்யக்கூடியவங்க. परमात्मा के कार्य में பரமாத்மாவோட வேலையில विशेष मददगार बनते हैं. விசேஷமாக உதவி செய்யறாங்க. उसके बाद அதுக்கு நெக்ஸ்ட் 16,108 जो 16,108 भले राजाई प्राप्त नहीं करते, அவங்க பல ராஜாங்கத்தை பிராப்தி பண்ணிக்கிறது இல்ல. लेकिन जन्म जन्मांतर ஆனா ஜென்ம ஜென்மாந்தரம் राजघराने में आने की क्वालिटी मिल जाती है. ஜென்ம ஜென்மாந்தர் ராஜ பரிவாரத்துல வர்றதுக்கான குவாலிட்டி அவங்களுக்கு அது வந்துடுது. तो ऐसी अच्छी पढ़ाई, அதாவது இப்படிப்பட்ட நல்ல படிப்பு, ऐसा अच्छा सुप्रीम टीचर, இப்படிப்பட்ட நல்ல சுப்ரீம் டீச்சர், ऐसा अच्छा बाप, ऊंचे से ऊंचा बाप, ऊंचे से ऊंचा वर्षा देने वाला, இப்படி நல்ல அப்பா, யாரு உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா, உயர்ந்ததிலும் உயர்ந்த சொத்தை கொடுக்க கூடியவர், ऐसी प्राप्ति का कौन छोड़ देगा? இப்படிப்பட்ட பிராப்தியை யார் விடுவாங்க? कोई मूर्ख होगा யாராவது முட்டாள் தான் இருப்பாங்க. जो ऐसे बाप की ऐसी पढ़ाई को छोड़ दे. யாரு இப்படிப்பட்ட அப்பாவோட இப்படிப்பட்ட படிப்பை விட்டுடுறாங்க? अच्छा அச்சா, ओम शांति. ஓம் சாந்தி. आपके घर में जाकर के आत्मा बच्चा पैदा नहीं हुआ है, அப்பாவோட வீட்ல போய் ஆத்மா குழந்தை ஜென்ம எடுத்துக்கல. हैं? ठीक है. சரி, तो जिन्होंने भट्टी नहीं की है, யாரு பட்டி பண்ணலையோ, அட்டென்ட் பண்ணலையோ பட்டி, जब तक भट्टी न करे तब तक यज्ञ की सेवा में पैसे न दें. எப்போ வரைக்கும் பட்டி அட்டென்ட் பண்ணலையோ அப்போ வரைக்கும் யக்ஞ சேவைக்காக தனத்தை கொடுக்காதீங்க. क्या என்ன सहयोग देने की तब तक मनाही. உதவி செய்யறது என்ன இருக்குதோ அப்போ வரைக்கும் அதுக்காக மனான்னா செய்யக்கூடாது. क्या तन का भी सहयोग नहीं, சரீரத்தினோட உதவியும் இல்ல, धन का भी नहीं, தனத்தது கூடயும் செய்யக்கூடாது. मन का दे सकते हैं. மனது மூலமாக உதவி செய்யலாம் நீங்க. ठीक. சரி, आपके साथ साथ और संग संग रहने वाली आत्माओं की निशानी क्या होगी? அவங்க கேக்குறாங்க அப்பா கூடயே இருக்கக்கூடிய ஆத்மாக்களோட அடியால என்ன இருக்கும்? जो स्वभाव संस्कार बाप का होगा वो बच्चों का होगा. எந்த சுபாவ சம்ஸ்காரம் அப்பாவது இருக்குமோ அதேதான் குழந்தைகளோடது கூடயும் இருக்கும். है? कृष्ण के साथ जिनके जन्म होंगे, கிருஷ்ணனை கூட யாருக்கு ஜென்மம் கிடைக்குமோ, कृष्ण का जो स्वभाव संस्कार होगा वो बच्चों का होगा. கிருஷ்ணனோட சுபாவ சம்ஸ்காரம் என்ன இருக்குதோ அதேதான் குழந்தைகளோடது கூடயும் இருக்கும். राम वाली आत्मा के साथ जिनके जन्म जन्मांतर रहे होंगे,
ராம்வாலி ஆத்மா கூட யாரு ஜென்ம ஜென்மாந்தர இருந்திருப்பாங்களோ उनके संग के रंग से स्वभाव संस्कार वैसे ही बने। அவங்களோட சங்கத்தினோட சாயம் மூலமாக சுபாவ சம்ஸ்கார கூடயும் அப்படியேதான் ஆகும். ये इसमें क्या नई बात है? இதுல என்ன புது விஷயம்? है इस्लामियों के साथ जिन्होंने जन्म लिए होंगे இஸ்லாமிஸ்கள் கூட யாரு ஜென்ம எடுத்திருப்பாங்களோ उनके स्वभाव संस्कार इस्लामियों के तरह होंगे। அவங்களோட சுபாவ சம்ஸ்காரம் இஸ்லாமிகள் போல இருக்கும். बौद्धियों के साथ जिन्होंने जन्म लिए होंगे उनके स्वभाव संस्कार बौद्धियों की तरह होंगे। பௌத்திகள் கூட யாரு ஜென்ம எடுத்திருப்பாங்களோ அவங்களோட சுபாவ சம்ஸ்காரம் பௌத்திகள் போலதான் இருக்கும். ये क्या नई बात है? இது என்ன புது விஷயமா இருக்கு? हैं? हाँ जी एक माता आई थी गैप से, हाँ। बाहर गाँव से, हाँ और वो कह रही थी कि विष्णु का एक पार्ट चालू हो गया। அவங்க சொல்றாங்க ஒரு மாதா வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா விஷ்ணுவினோட பார்ட் கூடயும் ஆரம்பமாகும். उनका पाठ चालू हो तो अव्यक्तवाणी में बाबा ने बता दिया अफ्रीका में। பாபா சொல்றாங்க விஷ்ணுவோட பார்ட் ஸ்டார்ட் ஆகும். அது பாபா சொல்லிட்டாங்க முரளில அவ்யக்தவாணியில ஆப்பிரிக்காவினோட अफ्रीका के लिए ஆப்பிரிக்காக்காக சொல்லிட்டாங்க. क्या अफ्रीका वालों ने वो सर्विस शुरू कर दी है? ஆப்பிரிக்காக்காரங்க அந்த சர்வீஸ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு. हाँ तो सही में क्या बात है उनको समझ में नहीं आया, वो माता ने पूरा बात नहीं बताई। क्यों? உண்மையான விஷயம் என்ன பாபா? அந்த மாதாஜி என்ன சொன்னாங்க எனக்கு புரியல. नहीं समझ में आ रहा है। பாபா கேக்குறாங்க ஏன் புரியல? पूरा बताया ना। अभी अव्यक्तवाणी में बाबा ने बोला है कि नहीं? पिछली अव्यक्तवाणी में இப்போ அவ்யக்தவாணில லாஸ்ட் அவ்யக்தவாணில பாபா சொல்லிருக்காங்களா இல்லையா? बाबा ने कहा न्यू वर्ल्ड की सौगात तुम बच्चों को बाप दादा दे रहे हैं। நியூ வேர்ல்டினோட பரிசு பாப்தாதா குழந்தைகளான உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. वो न्यू वर्ल्ड में जाते आते हो அந்த புது உலகத்துல வருது போகிறது செய்றீங்களா? तो उन्होंने कहा एक भाई, रुक जाओ पूरी बात समझ लो। இரு முழுமையா பேச்ச புரிஞ்சுக்கோ. तो नई वर्ल्ड होगी तो नई वर्ल्ड में प्रवृत्ति मार्ग का राज्य होगा। புது உலகம்னு சொன்னா அங்க புது உலகத்துல புது ராஜ்யம் இருக்குமா या निवृत्ति मार्ग का राज्य होगा? இல்லன்னா நிவிருத்தி மார்க்கத்தினோட ராஜ்யம் இருக்குமா? प्रवृत्ति का ही राज्य होगा। இல்லர் மார்க்கத்தினோட ராஜ்யம் தான் இருக்கும். हैं? जहाँ बर्फ के पहाड़ जमे हुए होंगे। எல்லாருக்கு அப்பாற்பட்ட நார்த் போல் சவுத் போல் என்ன இருக்குதுன்னு என்னமோ கேக்குறாங்க பாய். பாபா சொல்றாங்க எங்க ஐசினோட மலை இருக்குமோ அங்க बेहद में எல்லாருக்கு அப்பாற்பட்ட ரூபத்துல बहुत ऊंची स्टेज में ரொம்ப உயர்ந்த ஸ்டேஜ்ல कभी कहाँ रहते हैं? சங்கர் ஜி எங்க இருப்பாங்க? लौकिक में तो वो पहाड़ जो है ना बर्फ के, वो भी पहाड़ माने ऊंची स्टेज। மலைன்னா नहीं, वो உயர்ந்த भी ஸ்டேஜ். भूभाग की तरफ बन रहे ना। ऊंची स्टेज अहमदनगर के फिर किस स्टेज में आ जाएगा? அவங்க கேக்குறாங்க பாபா அஹமத் நகர் எந்த ஸ்டேஜ்ல வருதுன்னு கேக்குறாங்க. अहमदनगर में ऊंची से ऊंची स्टेज वाले भी, नीचे 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 से नीचे स्टेज वाले भी। அஹமத் நகர்ல உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்டேஜ் இருக்கிறவங்களும் இருக்காங்க, தாழ்ந்ததிலும் தாழ்ந்த ஸ்டேஜ் இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. वो तो हर शहर में होते हैं। அது ஒவ்வொரு இது நகரத்துல கூட இப்படி இருக்காங்க. ये क्या नहीं बात இது என்ன புது விஷயமா இருக்கு? है? अहमदनगर में क्या मतलब सब अहमद शाह अब्दाली के कुल के होंगे क्या? அஹமத் நகர்ல என்ன எல்லாருமே அஹமத் ஷா அப்தாலி என்னோட குலத்தினர்களாக இருப்பீங்களா என்ன? अरे हर जन्म कोई अहमदनगर में थोड़ी लिया है आत्मा ने। அரே எல்லா ஜென்மம் அஹமத் நகர்லயே ஆத்மா ஜென்ம எடுத்ததா என்ன? है? पता नहीं कहाँ कहाँ जन्म होते रहे। ஜென்ம எங்கெல்லாம் ஆயிட்டு இருந்தது அது தெரியாது.